ओम श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामीनाथ करुणाकर दीन बंधो श्री पार्वती शमुख पंकज पद्म बंधो श्री शादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम् देवाधिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कजमञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि जन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति। इति श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम संपूर्णम्। ஓம். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் நாம் மாயை மகமாயை என்று சொல்லக்கூடிய 5வது பாடலில் பாதியில் நிறுத்தியிருந்தோம். இனி இன்று தொடர்வோம். மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. மகமாயை களைந்திட வல்ல பிரான். முருகனுக்கு என்ன திறமைனா மாயை களைந்து நீக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமாறும் ஒழிந்திலனே, அந்த 6 முகத்திலும் அவர் எனக்கு உபதேசம் தந்து இந்த மாயை ஒழிந்தவனாக இல்லையே. ஏன்? அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. இதை தான் நான் சொன்னேன். ஏக்நாத் என்பவர் எல்லாருக்கும் மோட்சம் தரேன், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவருடைய மாணவர்கள் எல்லாம், குருஜி மகராஜ் எனக்கு மோட்சம் தருவீங்க, எனக்கு மோட்சம் தருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். இது மோட்சம்லாம் கொடுக்கறது இல்லை, இது ஞானம். மோட்சமும் ஞானமும் ஒன்று தான். தன்னை பற்றி அறிவு வந்துடுச்சுன்னா அதுவே மோட்சம்னு அர்த்தம். தன்னை பற்றி அறியாமை இருக்கிறது வரைக்கும் நமக்கு பந்தம் உடம்போட. நான் யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு உடம்புக்கு எனக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. அப்பயே அன்னைக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு. உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதுதான் விடுதலை, அது பேர் மோட்சம். மற்றவங்களாம் இறந்து போகும்போது உடம்பு விட்டுட்டு போயிடுறாங்களே, அது மோட்சம் இல்லையான்னா? அவங்க ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு உடம்பு எடுத்துக்கிறாங்க. அதனால் அது மோட்சம் இல்லை. இனிமேல் உடம்பே இல்லை, இறப்பே இல்லை என்ற நிலை தான் மோட்சம். அப்போது உடம்புங்கிறது என்னன்னா, உடம்பு தான் மாயை. உடம்பு எப்படி மாயை ஆகும்னு உன்னை நானுன்னு சொல்ல வைக்குதே. உடம்பு தான் நானுன்னு சொல்ல வைக்குது இல்லை. நீ உடம்புக்கு வேற ஆனவன் இருந்து கூட உடம்பு தான் நானுன்னு பிடிவாதமாக இருக்கிறல்ல, அதுதான் எல்லாரும் தயங்குறாங்களாம். ஏக்நாத்துக்கு சொல்கிறாரு, மோட்சங்கிறது நான் தரதில்லை, நீயும் உடம்புக்கும் உன் மனசுக்கும். உடம்புனா ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, மூணுமே. காரண உடம்பு தான் இன்றைக்கி இதுக்கு காரணம். இந்த சூக்ஷ்ம உடம்புக்கும் ஸ்தூல உடம்பும் நானுன்னு சொல்வதற்கு. அந்த உடம்புகளை நான் சொல்லிட்டு அலையிறியே, இறந்த போது என்ன சொல்கிற? இன்னொரு உடம்பு கொடுங்கன்னு தானே கேட்டு போகிற. அப்போது பகவான் உனக்கு உடம்பு மேலே இவ்வளோ பிடிவாதமான ஆசை இருக்குதுனால கொடுக்குறார். என்ன உடம்பு கொடுப்பார்? உன் ஆசை எப்படியோ அது போல், பாவ புண்ணியம் என்னவோ அது போல். இது 3 தான் க்ரைட்டீரியா. இது தான் இதுக்கு வேண்டியான நிபந்தனை. பாவம் புண்ணியம் கலந்து இருந்தால் மனிதன், பாவம் மட்டும் அதிகமாக இருந்தால் மிருகம், புண்ணியம் மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா சொர்க்கலோகத்தை தேவ சரீரம். இந்த 3 வாய்ப்புகளில் எதை வேணா நீ பயன்படுத்திக்கலாம். இப்படி இருக்குது. இதனால் பெருமக்களும் அந்த ஏக்நாத் சொல்கிறாரு, எல்லாரும் மோட்சம் வேணும்னு கேட்டிங்க இல்லையா, இன்றைக்கி நான் மோட்சம் தரதா நினச்சிட்டேன்,
நீங்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பானர்ஜி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. வந்து சுவாமி மகராஜ், என்னுடைய மகள் கல்யாணம் வச்சுருக்கிறேன், மூத்த மகளுக்கு பிரசவம், முதல் பிரசவம், அதனால் அதை முடிச்சுட்டு நான் நிச்சயமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாரு, மிஸ்ராஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்து இப்போ தான் ஒரு பிராண்ட் நியூவாக ஒரு பிஸ்னஸ் பையன் ஆரம்பிச்சிருக்கிறான், அவனுக்கு முன்பின் தெரியாது, நான் கூட இருந்து ஏதாவது செய்து அவனை வழி பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு எல்லாரும் மோட்சம் வேணும்னு கேட்டவங்களாம் தயங்குறாங்களாம். ஜக மாயையுள் நின்று தயங்குவதே. இந்த ஜக மாயை உன்னை மயக்கிடுது. நீ பரம்பொருள் ஆத்மா பாரமார்த்திகம்ன்றத உன்னை மறந்து விட்டு சரீரம் சரீரம்னு விவகாரத்தில் இறக்குது. உனக்கு விவகாரம் தான் பிடிச்சிருக்குது. அந்த விவகாரம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது மேலே உனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது. எப்படியாவது அந்த விவகாரத்தை விட்டு தொலைக்கிறதே இல்லை. விவகாரம்னா என்ன? 3 விவகாரம் நம்ம பண்ணுறோம். கர்ம விவகாரம், எதையாவது செய்துட்டு இருக்கிறது. ஞான விவகாரம், எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒட்டு கேட்குறது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, புத்தகத்தை பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, அவன் என்ன செய்தான், இது ஞான விவகாரம். இன்னொன்று போக விவகாரம், ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றது. 3 விவகாரமும் செய்வது சரீரம். ஆனால் நான் செய்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு வந்து ஆத்மாவுக்கு எந்த விவகாரம்? அது பாரமார்த்திகம், அது பரம்பொருள். நீ பரம்பொருளாக இருந்துக்கிட்டு பாரமார்த்திக சத்தியத்தில் இருந்துக்கிட்டு விவகாரத்தில் நீ இறங்கி இருக்கிறியே, அந்த விவகாரம் உனது இல்லையப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. இருந்தாலும் இதை முடிச்சுட்டு வரேங்கிறார். அதனால தான் அருணகிரி சொன்னார், இந்த விவகாரத்தை விடுங்கிறார். சும்மா இரு, சொல்லற. சும்மா உடம்பால் மட்டும் சும்மா உட்காந்துக்காத, சொல்லற. வாயாலையும் பேசக்கூடாது, மனசாலையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது யாருக்கிட்டே. சொல் என்றால் நாம ரூபங்கள், சொற்பிரபஞ்சம். சும்மா இருந்திருந்தது பொருட்பிரபஞ்சத்தில் சும்மா இரு. இந்த நாம பிரபஞ்சத்தில் அங்கேயும் சும்மா இருக்கணும். சொல்லற, சும்மா இரு, சொல்லற, ரெண்டும் சொல்கிறார். ஸ்தூல பிரபஞ்சத்துலேயும் நீ சும்மா இருக்கணும், சூக்ஷ்ம பிரபஞ்சத்துலேயும் சும்மா இருக்கணும். அது சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ விவகாரமே வேண்டாம். விவகாரம் வேண்டான்னு என்ன அர்த்தம்? உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது விவகாரம், அது தானாக நடக்கிறது. அது பிரகிருதியில் நடக்கிறது. மூலப்பிரகிருதியில் உண்டான சரீரங்களும் செய்வது. உனக்கு என்ன அதில் சம்பந்தம் அப்படின்னு. இதுதான் உண்மை. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி இருந்த வீடியோலாம் கேட்டு இதனோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஜகம் என்ற மாயை நம்ம உடனடியாக ஆத்மான்னு ஒத்துக்கிட்டு வாழும் பொழுதே சந்தோஷமாக இருக்க விடமாட்டேங்குது. ஞானிகளுக்கு கூட இந்த ஜக மாயை. அது என்ன ஜகமாயை? ஜகம்ங்கிறீங்களா, அது என்ன மாயைன்னா அகம் மாடை மடந்தையர் அப்படின்னு பேர். நான், எனது, மாடை அப்படின்னா மாடுன்னா செல்வங்கள். இந்த செல்வத்தில் காரு, பங்களா, வீடு, 4 ஏக்கர் பூமி இதெல்லாம் அடங்கும். ஆனால் இது ஒரே, இந்த மாடைங்கிறது என்ன தெரியுங்களா? மாடுன்னா கௌரவம்னு அர்த்தம். கௌரவம் பெரிய செல்வம். தனக்கு எனதுன்னு சொல்கிறதுக்கு எது இருந்தாலும் அது கௌரவம் அவனுக்கு. இப்போ கௌரவம் தானே ஒரு செல்வம். கௌரவத்தை அழிய விடுவானா? பணம் போனாலும் போகும், கௌரவம் போகக்கூடாது. கௌரவம்ங்கிறது பெரிய செல்வமாக இருக்கிறதுனால மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் வச்சு ஆடினாங்க. என்னென்ன வச்சு ஆட முடியுமோ அத்தனையும் வச்சு, அடகு கடையில் என்னென்ன வைக்க முடியுமோ பாத்திரம், நகை, கிரீடெல்லாம் கூட வச்சுட்டாங்க. கழுத்தில் முத்து, மாலை எல்லாத்தையும் போட்டு தர்மர் ஆடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இப்போ இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய இந்திரபிரசத்தையே வச்சுட்டாரு. சூதாட்டத்தில் ஜெயிச்சிட்டான். கத்தியை தூக்காம அத்தனையும் சகுனி பண்ணிட்டான். கடைசியில் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் ஆட்டம் ஒன்றதுக்கு இல்லைங்க அப்படின்னு. இல்லை, இருக்குதே, உனக்கு கௌரவம் ஒன்று இருக்குல்ல. கௌரவம் தானே எல்லாத்துக்கும் செல்வம். எது போனாலும் கௌரவத்துக்கு மேலே ஒரு செல்வமே கௌரவத்துக்கு தானே. எல்லாரும் வீட்டுக்கு திரைச்சீலை போடுறதும், கார்பெட் போடுறதும், வீடுக்கெல்லாம் பெயிண்ட் கலராக பூசுறதும் எதுக்காக? உன் கௌரவத்துக்கு தானே போடுற. அப்போ கௌரவத்தை வச்சு ஆடுங்கிறார். அப்போ கௌரவன்றதை ஒரு பொருள் வைக்க முடியுமான்னு? வைக்க முடியும். பார்,
உன்னுடைய தம்பி அர்ஜுனன் உனக்கு கௌரவம் தானே, அவனை வச்சு ஆடு. பீமனால் தான் உனக்கு கௌரவம். என் தம்பி மாருதி புத்திரன், ஆஞ்சநேயனுக்கு அடுத்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால தான் உனக்கு கௌரவம் வருது, அவனை வச்சு ஆடுங்கிறான். இப்படி கௌரவத்தை வச்சு ஆடுறாங்க. பாஞ்சாலியே வச்சு ஆடிட்டார். இங்கெல்லாம் கௌரவங்கிற பேரில் வருது. கௌரவம் இது பெரிய செல்வம், அதுதான் மாடுங்கிறார். அகம் மாடை மடந்தையர், மண் பெண் பொன், இந்த பெண் சுகம், இதெல்லாம் ஜெகமாயை. இதெல்லாம் அனுபவிக்கணும். உங்களுக்கு சரீரம் வேணும். அதனால் சரீரத்தை நம்ம விட மாட்டேங்கிறோம். சரீரம் இருக்கிறத வச்சு தானே கௌரவம் இருக்குது. சரீரத்தை வச்சு தானே இன்னொரு சரீரத்தை அனுபவிக்க முடியுது. அது குழந்தையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சகோதரர் இன்னொரு உடம்பு வேணும். இப்போ உடம்புகளை அனுபவிக்கணும், உடைமைகளை அனுபவிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் உனக்கு கௌரவம் வருது. இதெல்லாம் அகம் மாடை மடந்தியர் என்பதில் ஜெகமாயையில் நின்று தயங்குவதோ, ஆறு முகத்தில் அவனுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டானே, சும்மா இரு சொல்லறேன்னு இருந்தோம் இந்த புத்தி இப்படி போகுதே, ஏன் இந்த ஜெகமாயை எப்படி வெளிவிடுறது? ஆனால் பயப்பட வேண்டாம். மகமாயை களைந்திட வல்ல பிரான், அந்த முருகன் அவனை பிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவான்? எப்பேற்பட்ட மாயா இருந்தாலும் அதை களைந்திடுவான், அவன் மனசுலேருந்து நீக்கிடுவான். உன் மனசில் நீக்கிட்டு தெளிவை கொடுத்து நீ சரீரம் அல்ல அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இதைத்தான் மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்தும் ஒழிந்திலனே. அவன் இது சொல்லி கொடுத்து கூட போகலையே அப்படின்னா மாயனுடைய சக்தி எவ்வளோன்னு பாருங்க. மம மாயா துரத்தியக அப்படின்னு பகவான் சொல்றார். என்னுடைய மாயை கடப்பது சாதாரண விஷயம் அல்லடா. என்னை கைப்பற்றி கொண்டால் ரொம்ப சுலபமாக நீ தப்பிச்சிடலாம் அப்படின்ற. மீரா சொல்றா, இந்த மாயைங்கிற கடலை நான் எப்படி தாண்டுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு தோணி கொடு அப்படின்னு கண்ணனை கேட்கலான் இருந்தேன். எப்படியாவது ஒரு தோணி கொடுத்தா கலந்துறேன்ட்டு நான் கண்ணனை கேட்டு அடி எட்டி பார்க்குறேன், கடலே காணும். அவன் தோணி கொடுப்பான்னு பார்த்தா கடலே இல்லாமல் பண்ணிடுறானே அப்படின்னு மீரா பாடுறாங்க. அந்த அது ஞானத்தினால தான் அந்த மகமாயை அழியும். ஏன் மகமாயை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அதில் சத்வஸ் ரஜஸ் தமசுன்னு 3 இருந்ததுன்னு பார்த்தோம். இப்படி இந்த மாயைங்கிறீங்களே அது என்னதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது இப்போது அடுத்த பாடலில் பார்ப்போம். திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரனே. திணியான மனோசிலை மீது அப்படின்னு கேட்குறார். இந்த மனம் சிலைன்னா கல். அதில் சிலை வடித்தாலும் அதுக்கு சிலைன்னு தான் சொல்லுவோம். சிலைனாலே கல்லுன்னு அர்த்தம். கற்சிலை அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே பொருள். இந்த சிலையாகிய கல் பாறாங்கல் மாதிரி என் மனம் இருக்குதே, எப்படி இருக்குது? திணிவாக இருக்குதான், கெட்டியாக இருக்குதான். ஒளியாலையும் புழக்க முடியல, டைனமைட்ஸ் வச்சு தான் புழக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திணியான மனோ சிலை, அதன் மீது தாமரை பூக்குமா? அது கேட்குறார். அரவிந்தம் அரும்புமதோ. அரவிந்தம்னா தாமரை. அது அரும்புமா? முடியாது. எப்படி? உனதால் அணியார், உனது திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரையானது அணியார், அழகு மிகுந்த அந்த பாதம் அழகு மிகுந்தது, அணி செய்யக்கூடியது. ஆர் அப்படின்னா அணி ஆர், மிக அழகுடன் கூடிய எல்லாவித மங்களமும் சேர்க்கின்ற அரவிந்தம், அந்த தாமரை இங்கே முளைக்குமா? முருகா, என் மனதில் நீ உட்காருவியா? இல்லை பாறை குத்துதுன்னு சொல்லுவியா? எப்படி இருந்தால் நீ உட்காருவப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா மகமாயை களையணும். அவர் உபதேசம் வேற பண்ணிட்டாரு.
இந்த ஜெகமாயை நமக்கு விட மாட்டேங்குது. அகம் மாடை மடந்தையர் என மயங்கிக்கிட்டே இருக்கிறோம், தயங்கிக்கிட்டே இருக்கிறோம். யாருமே எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தே தீருதுன்னு இருக்கிறாங்க. எப்படியாவது பிழைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா இந்த போராட்டம்? நீ முக்தி அடையன்னு சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாங்க, அந்த போராடி ஜெயிச்சுட்டு அப்புறம் வரங்க. டே, ஜெயிக்கவே வேண்டியதில்லை. மோட்சங்கிறது என்ன? அனைத்தையும் ஜெயித்ததுடா அப்படின்னா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுதான் அந்த மாயையினுடைய சக்தி. என்ன சரீரம்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நம்புகிறோம். அப்படிப்பட்டவன் முருகனுக்கு இப்போ ஒரு விளக்கம். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியாத அதிமோக தயாபரணி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக். இந்த மாயைங்கிறது என்ன? இது வள்ளியின் பாதம் பணியும். பதம்னா பாதம். வள்ளி காலை பிடிச்சிக்கிறதே நீ வேலையாக போச்சுங்கிறாரு. பணியா, இதுதான் எனக்கு வேலை, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முருகர் இருக்கிறார். என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் பாருங்கள். அந்த வெக்கக்கேடை என்ன பண்ணுறாரு? வள்ளி பாதத்தை அமிக்கிட்டு இருக்கிறார். பாதம் வருடிய மணவாளா அப்படின்னு அருணகிரி பாடுறார். பணியா என, இதுதான் என் பணின்னே உட்கார்ந்துட்டு இருக்கியடா. வள்ளி பாதம் பணியும் தனியாக அதிமோக, தனிந்து போகாமல். நெருப்புக்கு எரிஞ்சுதுன்னா அது தண்ணி போட்டு தணிச்சிடும். இது தனியவே மாட்டேன்தான். எப்படி அதிமோக, இப்படி வள்ளி பைத்தியம் பிடிச்சி தனியாக அதிமோக தயாபரணே அப்படின்னா நமக்கு ஒரு முரண்பாடாக தெரியல? இவரா மாயையை விட்டு நம்மளை காப்பாற்றுவார்? இவரே வள்ளி மாயையில் மயங்கி இருக்கிறாரே. இது என்ன விஷயம் நமக்கு புரியலையே. இந்த மாயை இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இந்த மாயை மாயை அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, ஏமா மாயா, எது தோன்றி மறையுமோ அது மாயை. ஏமானா மானா மறையிறது. யா, எது மறையுமோ. எது மறையும்? எது தோன்றியதோ அது மறையும். தோன்றி மறைவதுக்கு பேர் மாயை அப்படின்னு பேர். அப்போ ஒரு பொருள் தோன்றி மறையுதுன்னா ஒரு பொருளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த பானை எடுத்துக்கும். இந்த பானை நேற்று தான் செய்தாங்க வைங்க. அப்போ அது முந்தா நேற்று இல்லை இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு இன்மை இருக்குது. முன்னின்மை, முந்தா நேற்று இன்மை. இப்போ நான் போட்டு உடைக்க போகிறேன். நாளைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை இன்மைன்னு வந்துடும் இல்லை? அப்போ ரெண்டு இன்மை இது இருக்குது. தோன்றுவதற்கு முன்னாத ஒரு இன்மை, மறைந்த பின்பு ஒரு இன்மை. இதை பிராக் அபாவம், பிரத்வம்சாபாவம்ங்கிறாங்க. முன்னின்மை பின்னின்மை தமிழில் சொன்னால். பிராக்னா முன்ன, பிரத்வம்சம்னா துவம்சமான பிறகு, உடஞ்சி நாசமான பிறகு ஒரு இன்மை இருக்குதுங்களா? இந்த இன்மை மட்டும் இல்லை. குடம் இருந்ததுன்னா இது குடமாக தான் இருக்க முடியும், தவிர படமாக இருக்க முடியாது. படம்னா துணி. அது கடமாக இருந்ததுன்னா படமாக இருக்க முடியாது, படமாக இருந்தால் கடமாக இருக்க முடியாது. இது அந்யோன்ய அபாவம். இப்படி இருந்துட்டின்னா வேற ஒன்றா இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நீ பானையை தவிர வேற ஒன்றும் ஆக முடியாது. நாயாக முடியாது, பேயாக முடியாது, துணியாக ஒன்றும் ஆக முடியாதுல்ல. அப்போ அது ஒரு இன்மை. இது படமின். இதில் குடத்தை தவிர மீதி எல்லாம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா, நையாயிகர்கள்ங்கிற தர்க்கவாதிகள். தர்க்கத்தில் ரொம்ப முக்கியமானது இது. அபாவ சதுஷ்டயம்னு பேர். 4 இன்மையை பற்றி பேசுகிறாங்க. முன்னின்மை, பின்னின்மை, அந்யோன்ய இன்மை, பரஸ்பர இன்மை. இது இன்னொன்று அத்தியந்த அபாவம், முற்றின்மை. முற்றின்மைன்னா எப்பொழுதுமே இல்லாதது. எப்பொழுதும் இல்லாதது ஒன்று சொல்லுங்க பார்க்கலான்னா எப்படி சொல்கிறது? ஒன்று சொல்லிட்டாவே அது இருக்கிறதாயிடுமே. எப்போதுமே இல்லாதது எதுவும் சொல்லவே முடியாது. உண்மையில் எப்போதும் இல்லாதது இல்லைன்னு தான் அர்த்தம். அதை எதுவும் சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நாம் சொல்ல முடியும். மலடியன் மைந்தன், வந்தியா புத்திர, அது முற்றின்மை தானே. வந்தியாவுக்கு எப்படி மைந்தன் இருப்பான்? அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது, அதுக்கு பேர் வைக்கிறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி? ஆமை முடி அப்படி சொல்கிறான். வட்ட சதுரம், வட்டமான ஒரு சதுரம், இதெல்லாம் இருக்குதுங்களா? வட்டமான சதுரம் காட்டுங்க. ஆனால் இன்மையை சொல்கிறதுக்கு உதாரணம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறத தான் காட்டுறோம்.
வட்டம் இருக்குது, சதுரம் இருக்குது. ஆனால் வட்ட சதுரம் இல்லை. ஆமை இருக்குது, முடி இருக்குது, ஆமை முடி இல்லை. முயல் கொம்பு இல்லை, ஆகாச தாமரை இல்லை, வந்தியாபுத்திரன் இல்லை. இப்படின்னு உதாரணங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ எத்தனை அபாவங்கள் சொன்னேன் நான்? 4 அபாவங்கள். இந்த 4 அபாவங்களும் யாருக்கு உண்டு, யாருக்கு இல்லை? அபாவமே இல்லாத ஒன்று பாவரூபம்னு பேர்ல. அபாவமே இல்லாதது பாவம். அப்போ பாவம்னு ஒன்று இருக்கணும் இல்லை? இதெல்லாம் அபாவங்கள். இப்போ இது பாவம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்கு அபாவம் இருக்குது. 4 வித அபாவம் இதுக்கு இருக்குது. அதில் அட்லீஸ்ட் 3 இருக்குது. அத்தியந்த அபாவம். நம்ம ஒருவேளை இது யாரும் ஒருத்தர் மண்ணே போயிடுச்சுனாக்கா அத்தியந்த அபாவம்னு சொல்லலாம். அப்போ எதுக்கெல்லாம் அபாவம் இருக்குதோ அது மாயை. சரி, அபாவமே இல்லாதது, பிரத்வம்சமும் இல்லை, ராகாபாவமும் இல்லை, அந்யோன்ய அபாவமும் இல்லை, அத்தியந்த அபாவம் இல்லைன்னு, அது பேர் சத்தியம்னு பேர். அது தாங்க ஆன்மா. அது தாங்க நம்மளுடைய ஆன்மா, என்னுடைய ஆன்மா, உன்னுடைய ஆன்மா. அதுதான் பகவான். அப்போ பகவான் இருந்தாருன்னா எனக்கு ஒரு ஆன்மா, அவருக்கு ஒரு ஆன்மான்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? அந்யோன்ய அபாவம் ஆகிடும் இல்லை? அந்யோன்ய அபாவம் வந்துடும் இல்லை? அப்போ அதை சத்தியம்னு சொல்ல முடியாது இல்லை? அது மாயாபாயிடுமே. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சர்வ அபாவம் அற்றது பாவ ரூபமானது ஒன்று தான் இருக்க முடியும். அது உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்க முடியாது. இந்த அறிவு ஸ்வரூபமான, உணர்வு ஸ்வரூபமான, சேதனா ரூபமான, சைதன்யமான, பிரஜா ரூபமான அந்த ஒன்று எது நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அது பாவரூபம். அது ஒன்றுதான் இருக்கிறது. இறைவன் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு தயானந்தர் சொல்வார். அவருடைய நினைவிடத்தில் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருப்பது அதான் பாவம். பாவம்னா இருப்பது. இருப்பது எல்லாம் இறைவனே. அப்போ இருப்பது எல்லாம் நம்ம இப்படி சுற்றி காட்டும்போது அது ஜகத் இல்லையா? ஜகத்து அபாவங்கள் உடையதாச்சே, அது மாயாச்சே. உண்மையே மாயையே இறைவன் தான் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு பொருள் தோன்றி மறையணும்னா எங்கேருந்து தோன்றுச்சின்னு கேட்பாங்க. இது ஒரு காளானுங்க அப்படின்னு சொல்லி எங்கே தோன்றுச்சுன்னா இதை பக்கத்து தெருவில் தான் அங்கே ஒரு மரத்து கீழே தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தோன்றுமிடம் ஒன்று இருக்குல்ல. எந்த பொருள் தோன்றினாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இப்போ பாருங்கள், இது பானை அப்படிங்கிறோம். பானைங்கிறது என்ன, ஒரு பொருளா? உங்களுக்கு எல்லாம் பொருள் மாதிரி தானே தெரியுது. அந்த பொருள் எடுத்துகிட்டு வானா பானை கொண்டாடுறீங்க. பானைங்கிறது பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். கொஞ்சம் கஷ்டமான டாபிக் இங்கே நம்ம பேச போகிறது. ரொம்ப முக்கியமான டாபிக் வேறு. இந்த டாப்பிக்கை இன்னும் உலகத்தில் இன்னொருத்த யாரும் பேச முடியாது. நானே பேச மாட்டேன். அன்னன்னைக்கு நடக்கிறது தான், வேறு யாரும் பேசியும் இருக்க மாட்டேன். சரி, இந்த பானை பொருளா அப்படின்னா, பொருள் என்று சொல்வது மண்ணை. பொருளாவது சண்முகனே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் இருக்கணும். பானை பொருளான்னு கேட்டோம்னா மண்ணை தானே பொருள்னு சொல்ல முடியும். ஏன்னா பானை உடைச்ச பிறகு மண் இருக்குது இல்லை? அந்த பொருள் தானே இருக்குது. இப்போ அந்த மண் தானே இருக்குது. அப்போ பொருள்னு சொன்னால் எது? மண்ணை. இப்போ பானைங்கிறது என்ன? அது ஒரு குணம். அது குணம் அல்லது தொழில். மண்ணின் தொழில், மண்ணின் குணம். அப்போ தொழிலாகவும் இருக்கலாம், குணமாக. இது தொழில் தண்ணி மொள்ளுது, மண் மொள்ளாது இல்லை? அப்போ மண்ணின் தொழிலாக இருக்கும்போது அது பேர், அந்த தொழிலுக்கு பானைன்னு பேர். மண்ணுக்கு இந்த ஒரு குணம் இருக்குது, இந்த சவுண்டு கொடுக்குது, இதெல்லாம் குணம். இப்போ குணமோ தொழிலோ ஒரு பொருளை சார்ந்து தானே இருக்கும். இது என்ன கலருங்க? ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு பொருளா? நீங்கள் துணியை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நாங்கள் பின்னாடி வரணும். ஆரஞ்சு அப்போ பொருள் இல்லைல்ல, துணி தானே பொருள். அப்போ ஆரஞ்சுங்கிறது என்ன? அது ஒரு குணம். இப்போ நான் இது போட்டிருக்கிறேன், இது போட்டோன்னே ஷால் அப்படிங்கிறாங்க. ஷாலுங்கிறது ஒரு பொருளா? இல்லை, அது ஒரு தொழில், உடம்பை மறைப்பது. அப்போ குணம் தொழில் இந்த ரெண்டுமே ஒரு பொருளை சார்ந்து இருக்கும். அது பேர் முதல்னு பேர். அது முதற் பொருள்.
அப்போது இந்த முதற் பொருள் ஆகிய பொருள் இந்த குணத்தையும் தொழிலும் சார்ந்து இருக்குதா? இல்லை. ஆனால் குணமும் தொழிலும் எப்பொழுதுமே சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு மாயை பேச இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? முதல்ல இந்த உடம்பு மாயை நீங்கள் புரியணும். மாயையில் தப்பிக்கிறது கஷ்டம்னா நம்ம வெளியங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோம், எந்த மாயா ஜாலம் இருந்து நம்ம தப்பிச்சு ஓடலான்னு. உன் உடம்பு தான் மாயை. உன்னையே உங்ககிட்டேருந்து பிரித்து உடம்புன்னு உன்னை காட்டிக்கிட்டு உன்னை ஏமாற்றிட்டு இருக்குது. உடம்பு மாயைன்னு எப்படி சொல்கிறது? மாயைன்னா என்ன? 4 வித அபாவங்கள் இருக்கணும். சரி, உங்கள் உடம்பு இருக்குதா சொல்லுங்கள். அபாவம் இருக்குது இல்லை? டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இல்லை. பிராகபாவம், பிரத்வம்சபாவம், அந்யோன்ய அபாவம் தாராளமாக இருக்குது. என்ன மாதிரி இன்னொன்று இல்லை. அத்தியந்த அபாவம் வரும். எப்போ? முக்தியில் வரும். அப்போது இந்த சரீரத்தை நீங்கள் மாயைன்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ மாயைன்னு சொன்னால் அது தொழில் அல்லது குணமாக தானே இருக்கணும். இப்போ யாருடைய தொழில் இது? இந்த உடம்பு. அல்லது யாருடைய குணம்? எதனுடைய குணம் அப்படின்னு வச்சுக்குவோம். எதனுடைய தொழில் எதனுடையது? அதை தேடுங்க. அப்போ நினைப்பாங்க இந்த சரீரம் மனதனுடைய தொழில், மனதனுடைய குணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனம் கூட என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் குணமும் தொழிலுமாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு ஆதார பொருள் வேது. அப்போ சர்வ ஆதாரமான ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? பொருளாவது சண்முகனே அப்படின்னு சொன்னார். அது வாசித்து காணோனாதது. படிச்செல்லாம் தெரிஞ்சு முடியாது. அந்த பாட்டு அப்புறம் பாடுவோம். இப்போ நமக்கு மாயை பற்றி உங்களுக்கு அபாவ ரூபமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அபாவங்களை வைத்து பார்க்கும் பொழுது எப்பொழுதும் பாவரூபமாக இருப்பது என்று சொல்வது முதற்பொருள் ஆத்மா. அது இன்னொரு ஆத்மா இருக்கக்கூடாது. இருந்துடுச்சுன்னா அந்யோன்ய அபாவத்துக்கு அது தோஷமாயிடும். இப்படி வச்சுக்கோ. இது வரைக்கும் மாயை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு இப்போ நாம் வள்ளி பதம் பணியுங்கிறார இந்த மனோ சிலை மீது கந்தா உன்னுடைய தாமரை மலருமா? எப்படிப்பட்ட கல் இது? திணியா திண்ணமான வெடிகுண்டு வைத்து உடைக்க கூட முடியாத கிரானைட். கல்லுகள்லேயே 3 விதமான கல். வல்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்னீஷியஸ் ராக். இக்னீஷியஸ் ராக் வெந்து உண்டானது. படிவு பாறைகள், சில பாறைகள், அது செடிமெண்ட்ரி ராக். இன்னொன்று வல்கானிக் ராக். இதில் செடிமெண்ட்ரி ராக்கை கொஞ்சம் அப்படி ஒளி வச்சு தட்டினோம்னா பலகையாக பேந்துடும். இந்த வல்கானிக் ராக்கு கூட பிரிட்டில் ஆகிருக்கும். ஆனால் அந்த கிரானைட்னு சொல்கிறாங்க பாரு, இக்னீஷ் ராக், அதை டைனமைட் வச்சு தான் உடைக்கணும். அப்படிப்பட்டது என்னுடைய மனம். திணியான மனோ சிலை. சிலைன்னா ராக். இந்த ராக்மா இதில் தாமரை மலருமா முருகா? அவர் கேட்குறாரு, அணியார் அரவிந்தம் அரும்புமோ அப்படின்னு கேட்குறாரு. முடியுமா? ஏன் முடியாது? உன்னால் முடியும். நீ எப்படிப்பட்டவன்? பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. இது தான் நமக்கு உதைக்குது. இவர் ஜகமாயை கலைந்திட வல்லபிரான் வேற சொன்னார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா வள்ளி பாதத்தையே இவர் பிடிச்சிக்கிட்டு இதுதான் என் வேலை, முழு நேர வேலை, பணியேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க, இதுதான் வேலை என்ன அப்படின்னு அருண் இது நிச்சயமாக அருண் ஏதாவது சேட்டை பண்ணுறார். இந்த உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அப்படி இப்படி சொன்னால் தான் இந்த ஆராய்ச்சி பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அப்படியே போயிடுவோம். பாட்டு பாடுறவங்க பாடிட்டு போங்க, தூசுறவங்க தூசுறோம். ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை உண்டாகிறார், தெளிவு கொடுப்பார் அடுத்து. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வள்ளி பதம் பணியும் தனியாக அதிமோக தயாபரனே. இப்போ இந்த வள்ளி யார்? அது எது? முருகன். இது ஒரு வேலையாக உட்காந்து நான் அவன் காலை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறான், அவன் கொலுசை பார்த்துட்டு இருக்கிறான். இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டால் இந்த வள்ளி யார்? இன்னைக்கு கிளாஸே வள்ளி பற்றி தான். விஷ்ணுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. ஒருத்த பேர் அமிர்தவல்லி, இன்னொரு பேர் சுந்தரவல்லி. வள்ளின்னா கொடி. வள்ளினும் போடுவாங்க, வள்ளினும் போடுறாங்க. வள்ளின்னா ஒரு கொடி.
அவங்களுக்கு அழகான ஒருத்தி பேர் அமிர்தவல்லி, இன்னொருத்தி சுந்தரவல்லி. இவங்க 2 பேரும் என்ன அர்த்தம் அப்படின்னு விஷ்ணுவை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். இப்போ விஷ்ணு ஒரு வகையில் பார்த்தோம்னா சிவனுக்கு மச்சா மாதிரி. ஏன்னா அவனுடைய தங்கச்சியை தான் இவர் கட்டிக்கிட்டார், மீனாட்சியை. அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் விஷ்ணு, தார் வார்த்து கொடுக்குறார். அப்போ மாமன் பொண்ணு தானே இந்த சுந்தரவல்லியும். முருகன் வந்து சிவன் மகன். இப்போ தாய்மாமன் யார்? விஷ்ணு. அம்மான் மகனை, அம்மான் மகளை அப்படின்னு சொல்ல, அம்மான் மகளை அணியும் முருகன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே 2 பேரையும். ஏதோ ஒரு ரகசியம் உள்ளே இருக்குது. இப்படியெல்லாம் நம்மள மாதிரியே ஜனங்க மாதிரி தான் முருகரும் விஷ்ணு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிட்டு தாய்மாமன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? நமக்குலாம் உதாரணம் இப்படியெல்லாம் இருங்கயான்னு. ஆனால் அதுக்கு ஆழமான அர்த்தமும் இருக்குது. அமிர்தவல்லி அப்படிங்கிறவர் யார்? சுந்தரவல்லி என்பவள் யார் அப்படின்னா பந்தமும் மோட்சமும் அப்படின்னு அர்த்தம். அல்லது திரோபவமும் அனுக்கிரகமும் அப்படின்னு. திரோபவம் அனுக்கிரகம். இதில் திரோபவம் யார், அனுக்கிரகம் யாருன்னா வள்ளி தான் திரோபவம், தேவயானை அனுக்கிரகம். இவங்க 2 பேரும் தான் அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும். இந்த சுந்தரவல்லியும் அமிர்தவல்லியும் கடுந்தவம் புரிகிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்முடைய அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்கணும் முருகனை அப்படின்னு கடுந்தவம் பண்ணுறாங்க. அப்போ முருகன் வந்து நீங்கள் பூமியில் வந்து ஒருத்தி பிறங்க, இன்னொன்று இந்திரனுக்கு மகளாக பிறங்க, நான் வந்து அதுக்கு ஒரு அக்கேஷன் வரும், அப்போ வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. போரில் அந்த தணிகா சலத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே போய் தேவியானை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த கதை நமக்கு இங்கே வேண்டாம். அவள் அனுக்கிரக சக்தி, இவ திரோபவ சக்தி, மறைக்கிறவன். மறைக்கிறவன் என்ன? நம்ம புத்தியை மழுங்க பண்ணுறவ வள்ளி. குழப்பினா தானே தெளிவு வரும். வள்ளியை வச்சு குழப்பறது, தேவனை வச்சு தெளிய வைக்கிறது. தெளிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, மறுபடியும் குழப்பி மறுபடியும் தெளிய வைக்கிறது. என்னையா நீங்கள் தெளிய வச்சு அடிக்கிறீங்களையா? நமக்கு தெளியவே மாட்டேங்குது. முழுசாக தெளிஞ்சதுன்னா விட்டுடுவான். இந்த வள்ளி நம்மளை கலக்குவா, தேவியான நம்மளை தெளிய வைப்பா. இங்கே 2 பேரும் பக்கத்தில் இடப்பெண்களை நாடியாக இருக்கிறாங்க. அது இன்னொரு சமயம் நம்ம பார்ப்போம். ஒரு டாபிக் நம்ம முடிப்போம். இந்த சுந்தரவல்லி அப்படிங்கிறது ஏன் சுந்தரம்னு பேர் வச்சிருக்கிறாங்க? அவளுக்கு ஏன் அமிர்தம்னு பேர் வச்சிருக்கிறாங்க? அமிர்தம் தான் மோட்சம், சுந்தரம் தான் இந்த ஜகத்து, அது மாயை. இந்த ஜகத்துங்கிற பிரபஞ்சம் அழகு, இதுலேருந்து விடுபடுறது மோட்சம், அது அமிர்தம். இந்த 2 பேரும் முருகன்கிட்ட 2 பேரும் சக்தியாக இருக்கிறாங்க. இவளை வச்சு நம்மளை மயக்குவார், இவளை வச்சு விடுதலை. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கொண்டாந்து தேவையான நீ இவனுக்கு மோட்சம் கொடு, வள்ளி இவளை மறை அப்படின்னு. இப்போ 2 மனைவிகளும் நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துக்கிறாங்க. தேவையான பக்கம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சரி, உருப்படியாக நீ வள்ளி பக்கம் இருந்தாலும் எப்படி இருந்துக்கணும்னா காட்டி கொடுக்குறாரு. என்ன மாதிரி இருந்துக்க, ஜகத்தோட இணைந்து கொள் அப்படின்னு. அதிமோக தயாபரணி அப்படின்னு சொல்கிறார். கதை முடியலைங்க. வள்ளியை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் போவோம். சுந்தரம் அப்படின்னா அழகு, அதை சௌந்தர்யம்னு சொல்லுவாங்க. சங்கரரும் சௌந்தர்ய லகரி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு இடத்துல மல்லிகையும் அர்ஜுனான்ற ஒரு மரம் இருக்குது, மருத மரம். மதுரையில் நிறைய இருந்தது. அது மருத நாடுங்கிறத இப்போ மதுரை நாடுன்னு ஆகிட்டாங்க. மதுரை உண்மையிலே மருத, அந்த மருத நிலம் மருத மரங்களாக இருக்கும். அது வந்து டெர்மினேலியா அர்ஜுனா அப்படின்னு பேர். அவருடைய காயெல்லாம் காற்றுல பறக்கும். எப்படி பறக்கும்னா தட்டையாக இருக்கும், இல்லை முப்பட்டையாக இருக்கும். அது விங்டு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறாங்க. 4 பக்கமும் ஒரு மெல்லிசா தகடு மாதிரி இருக்கும்.
இல்லை ₹1 காயின் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒரு மேடாக இருக்கும், அது அப்படி தூக்கி விட்டால் பறக்கும். சிலது காம்போட இருக்கும். இதெல்லாம் இந்த அர்ஜுனா ட்ரீங்கிற மருத மரத்துக்கு, மருத மலையிலையும் நிறைய இருக்குது. நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேயும் மருத மலையின் பேரே அதுக்கு மருத மரம் தான். டெர்மினேலியா அர்ஜுனா, டெர்மினேலியா செபூபான்னு ஒன்று இருக்குது. அது வந்து நாட்டு பாதாமி மரம். இப்படி இந்த டெர்மினேலியா குரூப் இருக்குது. காம்பரடேசி அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் அவங்கெல்லாம் மெம்பர். இந்த மருதம், இந்த வள்ளியும் இந்த மல்லிகை கொடியும் மருத மரமும் ஒரே இடத்துல அழகாக படர்ந்துருந்து தான். அது கீழே ஒரு சிவன் இருந்திருக்கிறார், அது மேலே ஒரு தேனடை, அதுலேருந்து தேனை வந்து சிவலிங்கத்தை சொட்டிகிட்டு இருக்குது. இந்த சங்கரர் பார்த்தவொடனே மெய் மறந்துட்டார். சௌந்தர்ய லகரின்னு பாடுறார். இந்த சௌந்தரியம்னா அழகு. அந்த இடம் மல்லிகையும் அர்ஜுனாவதுனால மல்லிகா அர்ஜுனா அப்படின்னு பேர். ஆந்திராவில் அது ஒரு ஊர் இப்போ கர்நாடகாவில் இருக்கான்னு தெரியல. மல்லிகார்ஜுனான்னு ஒரு இடம். தமிழ்நாட்டிலே மத்திய அர்ஜுனான்னு ஒரு இடம் இருக்குது. அர்ஜுனான்னா மருத மரம். சரி, அந்த அவரே சௌந்தர்யில எழுதியிருக்கிறாருன்னா, அழகு மயக்கம், உன்னை அழகு மயக்குகிறதே. இந்திரலோகத்து பெண்ணா அல்லது எந்த பெண்ணா, உன் அழகு என்னை மயக்குகிறதே அப்படின்னு தெருக்கூத்தில் பாடுவாங்க. இந்த அழகுக்கு அதுதான் வள்ளி, அதுதான் ஜகத்து, இந்த பிரபஞ்சம். இந்த சரீரமும் ஜகத்தில் ஒன்று. இந்த அழகு எங்கேயாவது தேடணும்னா உடம்புல தான் தேடணும். இந்த சிருஷ்டியிலே ரொம்ப அழகானது எதுன்னா மனித சரீரம். லியோனார்டோ டா வின்சி ஹியூமன் பாடியை ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. இதுதான் படைப்பிலேயே மிக அழகானது. ஆண் உடம்பாக இருந்தாலும் பெண் உடம்பாக இருந்தாலும் அழகுங்கிறார். அழகை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிபனாக்சி ரேஷியோன்லாம் சொல்கிறாங்க. ஃபிபனாக்சி அப்படின்ற 2 பேர், கோல்டன் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் அழகாக இருக்குன்னா அந்த விகிதம் இப்படி இருக்கணும். தலைக்கு உடம்பு, கைக்கு விரல். இந்த கை இப்படி முழுசுன்னு எடுத்தோம்னா உள்ளங்கைக்கும் விரல் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த பகுதிக்கும் எல்லாமே அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். இப்போ ஒரு விரல் எடுத்துக்கிட்டோம்னா 3 தண்டாக இருக்குது. 1 இந்த 2, இதனுடைய விகிதம் என்னன்னு பாருங்கள். 1 3.1 வரும். இந்த உள்ளங்கை எடுத்துட்டோம்னா இந்த உள்ளங்கையும் இந்த உரலை எடுத்துக்கிட்டோம்னா அதே 3 வரும். இந்த கையும் இந்த முழு கையும் எடுத்துட்டாக்கா 3.1 வரும். இந்த உடம்பு, தலை, மார்பு, கண், மூக்கு, அந்தந்த உறுப்பு முகத்தில் எடுத்துக்கிட்டு நெத்திக்கும் இந்த நெத்திக்கு கீழே இருக்கிற இடமு தான் 3.1. 3க்கு 1 வைங்க ஜன்னல், 2க்கு 1 வைங்க, 5க்கு 8 வைங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? வாஸ்துலெல்லாம் எல்லாமே அழகு. இதே கோல்டன் ரேஷியோங்கிறாங்க. இதுதான் ஜகத்து. இந்த சரீரம் அழகு. இந்த அழகை வர்ணித்தான் சௌந்தர்ய லகரி. லகரின்னா கடல், லகரே. சரி, இந்த அழகுன்னா என்ன அப்படின்னா, அது எங்கே வேணா இருக்கலாம். ஓவியத்தில் இருக்கலாம், சிலையில் இருக்கலாம், இசையில் இருக்கலாம், கவிதையில் இருக்கலாம், பரதநாட்டியத்தில் இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த 9 இருக்கும். இது இருந்ததுன்னா அது அழகு. அது எப்படி சார் மியூசிக்கில் இருக்குமானா, நீங்கள் பாருங்கள், நான் சொல்ல போகிறத மியூசிக்ஸில் பாருங்கள். வள்ளி இருப்பாள், பரதநாட்டியத்தில் இருப்பார், வள்ளி கூத்துன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ இசையில் இருப்பாங்க, சிலையில் இருப்பாங்க, கவிதையில் இருப்பாங்க, பாடல்களில் இருப்பாங்க, சினிமா பாட்டிலையும் இருக்கிறாங்க. இந்த 9 இருந்தால் தான் சினிமா பாட்டு ஹிட் ஆகும். இந்த 9 இருந்தால் தான் பெயிண்டிங் ஹிட் ஆகும். நான் இந்த 9ஐயும் சொன்னேன் சாட் ஜிபிடி கிட்ட. எனக்கு இதை மாதிரி இத்தனை எலிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் வேணும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோடனே அவர் வரைஞ்சி கொடுத்தார். இது நான் வரைஞ்சதில்லை. இப்போ வள்ளியினுடைய பகுதியை பிரித்து பார்ப்போமா? வள்ளிங்கிறது என்னன்னு நினைக்கிறேன் நீங்கள்? ஜகமாயை, சௌந்தர்யம், அழகு, திரோபவம் அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இந்த சரீரத்தை கொஞ்சி கொலாவிட்டு தானே இருக்கிறோம். ஒன்று நம்ம உடம்பு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய உறவுகளுடைய உடம்பு, கணவன் மனைவியும் கணவனையும் குழந்தை அம்மாவையும் எல்லாமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பாதம் வருடிய மனவாளா. நாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த உடம்பையே பனி இதே வேலைன்னு நம்ம
உடம்பை காப்பாற்றுறது தானே இருக்கிறோம். உடம்புக்காக தானே கௌரவம், உடம்புக்கான செல்வம். நீ உடம்பு இல்லையே. நல்லா ஒரு வள்ளியை வந்து செய்துட்டு நமக்கும் ஒரு உதாரணம் காமிச்சு நீங்களும் இருங்க அப்படின்னு. ஜெகமாயி வெல்ல வல்ல பிரான் அப்படிங்கிறார். இப்போ இது நம்ம பார்ப்போம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இந்த ஜகத்து இப்படி இருக்குது. ஜகத்தில் ஒரு சின்ன பகுதி தான் இங்கே காட்டியிருக்கிறேன். பேலன்ஸ், தராசு தட்டு மாதிரி. அதை நம்ம சிமெட்ரின்னு கூட சொல்கிறோம். சிமெட்ரிக்கலாக இருக்கணும். பாருங்கள், இந்த கை சிமெட்ரிக்கலாக இருக்கா? 2 காலுங்க சேர்த்து ஒரு ஷூ தானே வாங்கிட்டு வரோம். அது 2 சிமெட்ரிக்கலாக தானே இருக்குது. ஒருவேளை ஒரு கால் குதிரை கால், ஒரு கால் மனித காலாக இருந்தாக்கா எப்படி வாங்குவாங்க செருப்பு? ஒரு செருப்பு செலக்ட் பண்ணாக்கா லெஃப்ட்டுக்கு செலக்ட் பண்ணால் ரைட்டு போட்டுக்கலாம். இல்லை சார், லெஃப்ட்டும் போட்டு ரைட்டையும் போட்டு பார்க்குறேன்னு ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள் சார். இல்லை சிமெட்ரிக்கலாக இருக்குது. நமக்கு யாருக்கு முகம் சிமெட்ரிக்கலாக இருக்குதோ அவங்க அழகாக இருப்பாங்க. சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா அது அஷ்டாவக்ரர். இந்த அஷ்டாவக்ரர் இதையில் அஷ்டாவக்ரர் 8 கோணலாக இருக்கிறார். கண்ணனும் ஒரு பொன்பளை அப்படி தானே மீட் பண்ணுறான். கம்சனை கொல்றதுக்கு அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது முதல்ல ஒரு பெண்ணை தான் பார்க்குறா. கூனி குறுகி 8 கோணலாக இருக்கிறா, அஷ்ட கோணலில் இருக்கிறா. அவள் மேலே கருணை கொண்டு அவருடைய பக்தியை பேச்சு உடனடியாக அவருடைய கட்டை விரலை காலால் மிதித்து கண்ணத்தை பிடிச்சி அப்படி தூக்குறாரு. அப்படியே ஸ்ப்ரிங்கு நீட்டாக நிமிந்தா மாதிரி அந்த பொண்ணு ஸ்ட்ரைட் ஆகி அழகாயிட்டா. அப்படியே வெக்கப்பட்டுட்டு போயிட்டா. இவ்வளோ அழகாக இருக்கிறேனே. சிமெட்ரிக்கல். இங்கே பாருங்கள், ஒரு மலை, அதே மாதிரி இந்த மரங்கள் சிமெட்ரிக்கலாக பேலன்ஸ்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கமாக குவிஞ்சு போகாமல், அது பேர் அது பேலன்ஸ் அல்லது சிமெட்ரி. கான்ட்ராஸ்ட், ஒரு மாற்றம் இருக்கணும். கருப்பு வெள்ளை இருக்கணும், இரவு பகல் இருக்கணும், இன்பம் துன்பம் இருக்கணும், காமெடி ட்ராஜடி இருக்கணும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட். மிக பிரகாசமான ஒரு இடமா இருக்குது, மிக கருமையான இடமும் இருக்குது. ஒரு கான்ட்ராஸ்ட்டு காமிக்காமல் வெறும் வெள்ளை சிவராக இருந்தால் என்ன பண்ணுறோம்? சில பேர் பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு சிவப்பு டாட் ஒன்று போட்டுருவாங்க. கான்ட்ராஸ்ட் அது போதும். இங்கே கான்ட்ராஸ்ட்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கணும். அதுக்கு இது எதிராக இருக்கணும். அடுத்தது எம்ஃபசிஸ் அல்லது ஃபோக்கல் பாயிண்ட். எம்ஃபசிஸ்னால் முக்கியத்துவம். ஒரு பெயிண்டிங்காக இருந்ததுன்னா அது ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். ஒரு சினிமா பாட்டுனா அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எந்த ஒரு முக்கியத்தை வச்சு தான் ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அழகு பற்றி பாடுவாங்க, மனம் திருந்தணும்னு பாங்க. 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6. அதில் 6 கட்டளை தான் அதில் ஃபோக்கல் பாயிண்ட்டு. ஒருத்தன் வாழ முடியாதுன்னு கஷ்டப்படுறான். எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ படைக்கிறாங்க. ஒருத்தர் காலையில் ராத்திரி காலங்காத்தான் 2 மணிக்கு எழுந்து சந்தைக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் காய்கறிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு காலையில் 5-6 மணிக்கெல்லாம் கொண்டாந்து விற்கிறார். அவர் தினமும் இதான் பண்ணுறாராம். 2 மணிக்கு எழுந்து வேலை ஆரம்பிக்குது. பால் விற்கிறவங்களும் இதானே பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் பழைக்கிறாங்க. நமக்கு கரெக்டாக 8 மணி டியூட்டி, 10 மணிக்கு தான் போகணும்லாம் சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலில் தோணி போலே அப்படின்னு இப்போ எல்லாரும் இப்படி வாழறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பாட்டில் இதை தான் எம்ஃபசைஸ் பண்ணணும். இந்த சிச்சுவேஷனை சொல்கிறாரு கதாசிரியர் அல்லது வந்து ப்ரொடியூசர். அப்போ அதை கம்போஸ் பண்ணுறவனும் பக்கத்தில் எழுத்தாளனும் உட்காந்து 2 பேரும் மெட்டு போடுறாங்க. அப்போ சொல்கிறாரு, மெட்டு போடுறாரு, பாட்டு வந்துடுது. மையக்கருத்து விடமாட்டேங்கிறாங்களே. இப்போ மையக்கருத்துன்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலையில் மையக்கருத்து இருக்கணும், ஒரு கதையில் மையக்கருத்து இருக்கணும், பரதநாட்டியத்தில் ஒரு மையக்கருத்து இருக்கணும். கம்சவதை அல்லது நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனுக்கு தோன்றுனா அதுக்கு மையக்கருத்து என்னவோ அவரை தான் காட்டணும். அது ஃபோக்கல் பாயிண்ட். அது மேலே தான் நமக்கு வந்து இப்போ ட்ராமாவில் நடக்கும்போது மேலேயே ஒரு ஃபோக்கல் லைட் அடித்து நம்ம நடக்கும்போது முக்கியமான ஆள் மேலே தான் லைட் வைப்பாங்க. அது ஸ்டேஜில் அது மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி இந்த இடத்துல எம்ஃபசிஸ் என்னன்னா அந்த சூரிய உதயம் தான். நம்ம கண் அங்கே தான் போய் நிற்கும். இது வேறு படமாக கூட இருக்கலாம். ஒரு ஜீசஸ் வந்து கிராஸ்லேருந்து இறக்குறாங்க, அது மாதிரிலாம் வரைஞ்சிருக்கிறாங்க. லியனோடா வரைஞ்சிருக்கிறார், மைக்கேல் ஏஞ்சலோ வரைஞ்சிருக்கிறாரு, டிஷியான் வரைஞ்சிருக்கிறாரு. எல்லா ஓவியர்களுமே ஜீசஸ் மையமாக வச்சு நிறைய வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் காசு கொடுத்தாங்க வரைய சொல்லி. சாதாரண மக்கள்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட போய் வரையறது கேட்பாங்க.
சேப்பல்லையோ அல்லது வந்து வாட்டிகன் போன்ற இடத்துல எங்களுக்கு செவரில் வரைஞ்சி கொடுங்கன்னா பைபிள் ஸ்டோரியை தான் வரைவாங்க அந்த காலத்தில். அது ரெனேசன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தைய இருக்க பைசாண்டியன் டைமில் எல்லாமே ஜீசஸை பற்றி தான் வரையணும். பெயிண்டிங்னா பைபிள் தான். பால்காரி, கூடக்காரி, மீன்காரி எல்லாம் வரையக்கூடாது. அப்படி ஒருத்தர் வரைஞ்சிட்டார். அவர் ஒழிச்சே கட்டாங்க. அவர் பேர் ரெம்பிராண்ட்னு பேர். ஹாலந்துலேருந்து ஒரு பெயிண்டர். எதை வேணா வரையலாம். ஜகத்தில் எல்லாமே அழகு. ஒரு மீன் கூட அழகு. அது எம்ஃபசிஸ், மூமெண்ட். இந்த படத்தில் நதி ஓடுது பாருங்க, ஒரு அசைவை நம்ம காட்டணும், ரிதம் இருக்கணும். அந்த வளைவு இப்போ பாருங்கள், இந்த மலை எப்படி மேடும் பள்ளமாக ஏறுதோ அதே மாதிரி இந்த மரங்களும் மேடு பள்ளமாக ஏறியுது. அப்புறம் கீழே இருக்கிற மரம் இருக்குது. இந்த வளைவும் அதே மாதிரி நதியும் போகுது. இது பேர் ஹார்மோனி அல்லது ரித்தம் அப்படின்னு பேர். ரித்தம்னா ரித்தமிக்காக இருக்கணும், மேடும் பள்ளமாக. அப்புறம் பேட்டர்ன்கிறது சதுரம், வட்டம், செவ்வகம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வட்டமான சூரியன், முக்கோணமான மலை அப்படின்னு இந்த பேட்டர்னும் ரிப்பீட் ஆகுது. அப்புறம் ப்ரப்போர்ஷன், மலைக்கும் முன்னாடி இருக்கிற மரத்துக்கும் டிஃப்ரென்ஸ், ப்ரப்போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரம் மலைக்கு சமமாக வரைஞ்சிருக்கிறாங்களேன்னா இது ரொம்ப முன்னாடி இருக்குது. இப்போ இந்த ப்ரொப்போர்ஷன், அதுக்கு இது என்ன பகுதி, அது விகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மனிதனை வரைஞ்சேன்னு வைங்க, எங்கே வரைவீங்க? அந்த நதிக்கரையில் ஒரு குட்டியாக ஒரு ஆள் வரையலாம். அவனை கொண்டு போய் பெரிய ஆளாக வரைஞ்சிட்டா என்ன ஆகும்? மலை சைஸ் ஆகிடுவான். அப்படி பார்த்தா அது டிஸ்ப்ரப்போர்ஷன். இப்போ அது பேர் ப்ரப்போர்ஷன். ஒரு யூனிட்டி அல்லது ஹார்மோனி எல்லாமே ஒரு மலை பிரதேசத்தை காட்டுது. இந்த இடத்துல திடீர்னு வந்து ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் வச்சிடலாமா? டிஷ் ஆண்டனா வச்சிடலாமா? இருக்காது இல்லை. ஒரு டீ கடை கூட போடலாம், அது போடலாம். ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு அது சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளாக, அது வந்து டிஸ்ஹார்மோனி. அது வந்து யூனிட்டி. எல்லாமே ஒரு இயற்கைக்குள்ளே தான் இருக்குது. சூரிய உதயத்துக்கு எப்படியெல்லாம் இருக்குதோ அதுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேணா ஒரு பறவை போடலாம், ஒரு மானை போடலாம், ஒரு மீன் பிடிக்கிறவனை போடலாம். இதெல்லாம் அந்த யூனிட்டிக்குள்ளே போய்டும். ஒரே போர்டம் இருக்கக்கூடாது, வேரியேஷன் இருக்கணும். மண் இருக்கணும், தண்ணி இருக்கணும், வெப்பம் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், ஒரு மூடு. இத்தனையும் கொடுத்தால் இந்த ஓவியம் மட்டும் இல்லை, இசையும் ஜொலிக்கும். இசையிலையும் ஹார்மோனி இருக்கணும், கான்ட்ராஸ்ட் இருக்கணும். பல்லவியும் அனுபல்லவியும் ஒரே மாதிரி இருக்கலாம், சரணம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும். ஒரே மாதிரி இப்போ போயிடுச்சுன்னா அது வந்து கந்த சஷ்டி கவசமாயிடும். கடைசியிலேருந்து வரைக்கும் வரும் ஒரே தான், மோனோட்டோனி. முதல் வரி கேட்டாலும் கடைசி வரி கேட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும், வேரியேஷன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம இது வந்து ஒரு 9 இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது மேலே இருக்குமோ, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை கொடுத்து வரைய சொன்னேன். உண்மையிலே ஒரு அழகான ஓவியம் தான் வரைஞ்சிருக்கு. நானே வரைஞ்சிருந்துருக்கலாம், எனக்கு சோம்பேறித்தனம் தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருப்பேன். ஆனால் இது நல்லாவே பண்ணியிருக்கு. இந்த மேகங்களும் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சொல்லக்கூடியது இது தாங்க வள்ளி. யாராவது ஒத்துக்குவீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் வள்ளியை போய் அழகுன்னு சொல்லி, அழகத்தை பற்றி தான் வள்ளிங்கிறாரு. ஜகத்து தான் வள்ளி. இந்த ஜகத்தை அவர் சீர்தூக்கி பார்த்து அதை வைத்து மயக்கி நம்மளை உலகத்தில் ஆழ்த்துகிறார். அதுக்கு அவரே உதாரணம். அப்படின்னா எப்பவுமே வள்ளி தான் இருப்பாரா? தெய்வ யானை வச்சிருக்கிறார் ஞாபகம், அவருடைய சக்திகள். இப்போ வள்ளி கிட்ட இருக்கிறவரை தான் நம்ம கெஞ்ச முடியும். தெய்வ யானை கிட்ட இருக்கிறவரை நம்ம போய் எப்படி கேட்க முடியும்? இப்போ வள்ளியை வாடுகின்ற முருகனை கேட்டால் தானே நம்மளை காப்பாற்றுவார் அவர். வாயா, நான் செய்கிறேன்னு பார்த்தானே என்கிட்ட வந்தேன், நான் எப்படி வெள்ளியில் விடுபடுறேன்னு சொல்கிறேன் பாரு. அந்த பக்கம் தெய்வ யானை இருக்கிறா. விமோட்சம், விடுதலை, நான் ஒரு அடையாளம், இவெல்லாம் அடையாளம் அப்படின்னு காட்டுறார். சரி, நம்ம அமிர்தவல்லி, சுந்தரவல்லி, இவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கிளாஸ் என்னைக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் போய் இதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது பேர் மூல பிரகிருதி அப்படின்னு பேர். கடவுள் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு படைப்புக்கு ஒரு
உபாதான காரணம் வேணும், நிமித்த காரணமும் வேணும். எந்த ஒரு படைச்சோம்னா ஒரு உபாதானம் வேணும். உபாதானம்னா ஒரு பொருளுங்க. எனக்கு இட்லி வேணும் அப்படின்னா உபாதானம் என்ன? அரிசி மாவு. எனக்கு தங்க வளையல் வேணும்னா உபாதானம் என்ன? தங்கம். இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு உபாதானம் இருக்கும். இந்த உபாதானத்தை வச்சு தான் எல்லாமே நடக்குது. இப்போ இந்த சிருஷ்டி பண்ணணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ரா மேட்டர் வேணும் இல்லை? இதில் என்னென்ன இருக்குது? பஞ்சபூதம் இருக்குது. 5 பூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மேட்டர் வேணும். அதைத்தான் பொருளுங்கிறோம். அதுக்கு பொருளுக்கும் பொருளான பொருளுக்கும் பரம்பொருளான அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொருள்னு சொல்கிறதெல்லாம் பொருள் இல்லையா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று மயங்கும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுகிறார். பொருள் இல்லாதது பொருள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நான் பானையை சொன்னேன். பொருள் எதுன்னு கேட்டோம்னா பானைங்கிறாங்க. பானை பொருள் இல்லை, அது குணமும் தொழிலும். குணமும் தொழிலும் எதை சார்ந்திருக்குது? பொருளை சார்ந்திருக்குது. அப்போ பொருள் குணத்தை விட்டு பிரிஞ்சிருக்குதா? இல்லைல்ல. அப்போ இப்போ உங்களுக்கு என்னென்ன தொழில் அப்படின்னு கேளுங்க. மனிதர்களுடைய தொழில் என்ன? 3 தொழில் சொன்னோம். அது விவகாரம்னு சொல்கிறோம். ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம் சொன்னோம். இது 3 இதை தானே தொழில். பணியா பணி, இதை தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். பணியா என பணியும் நாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த விவகாரம் தான் வள்ளி. வள்ளி நம்மளை விவகாரத்தில் மாட்டி வைக்கிறார். அழகுனால இந்த பிரபஞ்சமும் உடம்பும் நம்ம எப்பொழுதுமே 3 பணிகளையும் செய்ய வைக்கும். 3 பணி என்ன? எந்நேரமும் அறிதல் அறிதல் அறிதல், இன்னொன்று செய்தல் செய்தல் செய்தல், இன்னொன்று அனுபவித்தல் போகம். இந்த 3ம் தான் எல்லா உயிரினும் செய்யுது. கட்டெரும்புலேருந்து காட்டெருமை வரைக்கும் நம்மளையும் சேர்த்து ஒரு ரைம்காக சொன்னேன். காண்டாமிருகம் கூட வச்சுக்கலாம். எல்லாம் இது 3 தானுங்க செய்யுது. இந்த 3ம் செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சரீரம் தான். இந்த 3 இதையும் செய்யணும் தான். அப்போது நம்மக்கிட்ட இந்த 3ம் இருக்கு இல்லையா? இந்த 3ம் நானா என் குணமா? நானா என் தொழிலா? சொல்லுங்க. நானா என் தொழிலா? தொழில். தொழில் குணம் 2ம் சார்புடையதுன்னு சொன்னேன். இப்போ இந்த பானைங்கிறது என்ன? மண்ணினுடைய தொழில். அப்போ தொழில் இருந்ததுன்னா அப்போ அது தொழிலாளி ஒருத்தர் இருப்பான் இல்லை? அது பேர் தான் உபாதான காரணம். இப்போ என்கிட்ட ஞான தொழில் இருக்குது, கர்ம தொழில் இருக்குது, இன்னொன்று போக தொழில் இருக்குது. இந்த 3ம் தொழிலுன்னா அதுவா நான்? இது 3 என்னுடன் தோன்றுது. அப்போ நான் யார்? நான் தானே பொருள். பொருளாவது சண்முகனே. அந்த பொருளாக உட்கார்ந்துருக்கிறது யார்? என்னிடம் இந்த ஞான தொழில் எங்கேருந்து தோன்று வருகிறது? எங்கே கர்ம தொழில் வருது? இந்த 3 விவகாரங்கள். விவகாரம் ஒழிஞ்சிடுச்சுன்னா, 3 விவகாரம் ஒழிஞ்சிடுச்சுன்னா இருக்கும் பொருள் எல்லாம் போயிடுமா? இந்த பானை போயிடுச்சுன்னா மண் எல்லாம் போயிடுமா? என்ன பொருள் இருக்கும். அப்போ 3 விவகாரம் உங்ககிட்ட இல்லைன்னா, ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம் இல்லைன்னா நீங்கள் இல்லையா? நான் இல்லாமல் போயிடுவேன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த தொழில் இல்லைன்னா நான் போனேன், நான் இதை அனுபவிக்கலைன்னா நான் இதோட எனக்கு கதி அவ்வளவுதான் அப்படின்ற பயப்படுறோம். போகம் போயிடுமோன்னு பயப்படுறோம், கர்மம் போயிடுமோ, வேலை போயிடுமோன்னு பயப்படுறோம், அறிவு போயிடுமோ, அல்சைமர் வந்துடுமோ, எனக்கு இது தெரியாமல் போயிடுமோ, என்னை விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டீங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே விவகாரம் போயிடுமோன்னு பயப்படுறோம். அதனால் தக்க வச்சுக்க பார்க்குறோம், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறோம். இது தான் ஜக மாயை. இந்த 3 விவகாரமும் வெறும் தொழில். இந்த தொழிலுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கணும் இல்லை? அது ஒன்று இருக்கணும் இல்லை? அது நீ தானே. உன்னிடம் தானே இந்த 3ம் வருது. இந்த 3ம் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியா? பானை, கூஜா, தட்டு 3ம் இல்லைன்னா மண் இல்லையா? இருக்கும் இல்லை? அப்போ நீ இருக்கிறல்ல. எப்போ இருக்கிற? ஆழ்ந்த உறக்கத்தில். என்ன ஞான விவகாரம் இருக்குது? என்ன கர்ம விவகாரம் இருக்குது? என்ன போக விவகாரம் இருக்குது? ஒரு விவகாரம் இல்லை. நீ இருக்கிறிய, நல்லா தானே இருக்கிற, ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறிய. மனிதன் ஆனந்தமாக இருக்கும்போது அது ஒன்று தானே. சரி, இது ஒன்று எனக்கு பிடிக்கல சார்னா, நிறைய பேர் ஆப்ரேஷன் தியேட்டரில் அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அது பேர் என்னங்க? மூர்ச்சை.
அந்த மூர்ச்சையில் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அதனால தான் நீங்கள் அந்த அலோவ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஞான விவகாரம் இருக்குதா, கர்ம விவகாரம் இருக்குதா, போக விவகாரம் தான் இல்லையே. அப்போ சும்மா இரு சொல்லறேங்கிறாரு. சும்மா இருக்கிறதுங்கிறது இந்த கர்ம விவகாரம், போக விவகாரம். சொல்லறேங்கிறது ஞான விவகாரம், வாயில் பேசுகிறதும் மனசில் நினைக்கிறதும். சும்மா இரு சொல்லறன்னா 3 விவகாரத்தை விட்டு தொலைடா, நீ ஆத்மாவாக இருப்ப, முருகன் ஆயிடுவ. இந்த விவகாரத்தில் உன்னை மாட்டி வைக்கிறது யாருன்னா, இதெல்லாம் அழகாக தெரியுது, இதுதான் வள்ளி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தெய்வயானை என்ன பண்ணுறா, உன்னை இதிலேருந்து விடுவிப்பா. அந்த விடுவிக்கிறது குரு உபதேசத்தோடு குருவாய் வருவாய் குகனே அப்படின்னு அவர் அருணகிரி சொல்கிறார். முருகன் தான் ரெண்டுத்தையும் கொடுக்க போகிறார். அவர் தான் நம்ம வள்ளியை வச்சு மறைக்கிறார், தேவனை வச்சு வைத்து நம்மளை விடுவிக்கிறார். நாம தான் விட மாட்டேங்கிறோம். அப்புறம் கடைசியில் என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே மதுபான கடைகளை போனோம்னா பரம ஏழையே நிற்கிறான், பல கோடிக்கு சொந்தக்காரன்னு நிற்கிறான். 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை விடுதலை கேட்குறாங்க. எதுக்காக இது போய் நாடுறாங்க அப்படின்னு சொன்னால், என்னை விடுவிக்கிறது இது ஒன்று தாங்க மருந்து. இப்போ பணக்காரனுக்கும் விடுதலை வேணும், பாமரனுக்கும் விடுதலை வேணும். எதுலேருந்துன்னு கேட்கணும். எதுலேருந்து கேளுங்க. இந்த ஞான கர்ம போக, இந்த வேலையிலேருந்து விடுதலை, இந்த போகத்திலேருந்து விடுதலை, இந்த ஞானத்திலேருந்து. எந்த ஞானம்? நான் இப்பேற்பட்டவன், இந்த மாதிரி ஆளுங்கிற ஞானம் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட போகம் எனக்கு வேண்டாம். ஏழ்மையிலையும் கஷ்டத்தில் இருக்கிறது எல்லாருமே விவகாரத்தை விட்டு தொலைக்க பார்க்குறாங்க. விவகாரம் உங்ககிட்ட இருக்குதான்னு கேளு. விவகாரம் பானை மண்ணில் எங்கெங்கே இருக்குது? மண்ணில் எங்கெங்கே விவகாரம் இருக்குது? அது பாரமார்த்திகம்னு பேர். அப்போது என்னிடமெல்லாம் விவகாரங்கள் எங்கே தோன்றுது? பாரமார்த்திகமாக என்னிடம் இருந்து விவகாரங்களாக தோன்றுது. இதை நான் புரிஞ்சிக்காதனால இன்னொரு பிரச்சனை வர்றது பேர் பிராதிபாசிகம்னு பேர். இது நம்ம இன்னொரு சமயம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த விவகாரங்களை கடவுளும் செய்யணும். அவரும் விவகாரமாகணும் இல்லை, அவரும் கர்த்தாவாகணும், சிருஷ்டி பண்ணணும், ஸ்திதி பண்ணணும், லயம் பண்ணணும். இந்த 3ஐயும் செய்வதற்கு அவருக்கும் ஒரு விவகாரம் பண்ணக்கூடிய ஒரு 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 தொழில் வேணும் இல்லையா? அந்த முத்தொழில், இது 5 தொழில்னு வச்சுக்கலாம். 3 தொழில் என்ன? சிருஷ்டி, ஸ்திதி, லயம். அதுக்கப்புறம் திரோதனம், அனுக்கிரகம். இந்த 5 தொழிலும் செய்கிறதுனால ஐங்கரன் அப்படின்னு பேர். பிள்ளையாருக்கு ஐங்கரனே, 5 கரம் 5 வேலை செய்கிறார். எல்லா கடவுளும் ஒன்று தான், பேர் மாற்றி மாற்றி நமக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பஞ்சாட்சரங்கிறோம். இந்த இங்கே எழுதியிருக்கன் பொருள் பாரு. சரிங்க, இருக்கட்டும். இந்த மூலப்பிரகிருதி என்ற ஒரு விவகார சத்தியத்தை இந்த பாரமார்த்திக சத்தியமாகிய பிரம்மம் கையாள்கிறது. மண் பானையாக விரும்புகிறது, கடவுள் சிருஷ்டிகர்த்தாவாக விரும்புகிறார். அதுக்கு அவர் விவகாரம் தேவை. இந்த விவகாரத்துக்காக எது தேவையோ அது எங்கேருந்து வரும்? இறைவனோ கடவுளோ ஞானஸ்வரூபம், சைதன்யம், கான்ஷியஸ் பிரின்சிபல். அதுக்கிட்ட விவகாரம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? மண்ணிலேருந்து விவகாரம் வேறு மாதிரி வரும். காற்றுனுடைய விவகாரம் வேறு, நெருப்பினுடைய விவகாரம் வேறு, சுடுறது அதனுடைய தொழில், காற்றுனது உலர்த்துறது, தண்ணியினுடையது ஈரம் பண்ணுறது அதனுடைய தொழில். குணம் வேறு, தண்ணியோட குணம் ஓடுறது, தொழில் என்னென்னா காய வைக்கிறது. காற்றுடைய குணம் என்னென்ன? எங்கேயும் ஓடுறது. தொழில் என்னென்ன? காய வைக்கிறது. குணம் தொழில் எல்லாமே இருக்குது. அப்போ ஆதார பொருள் ஒன்று இருக்குது இல்லை? இப்படியே நம்ம யோசனை பண்ணியே இதுதான் விவகாரம், இது பேர் தான் விவேகம்னு பேர். இந்த விவேக ஞானம் வளரணும். இதை திரும்ப திரும்ப நான் ரொம்ப மிகுதியாக பேசிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு விவேகம் வரணும். விவேகம் வந்த பிறகு தான் தெளிவு வரும், குழப்பமே இருக்காது. இந்த மூலப்பிரகிருதியில் ஒரு பகுதி இது விவகாரத்திற்காக உண்டானது. இது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுலேருந்து தானே உலகம் உண்டாக போகுது, இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இதை என்னன்னு கேட்டால் இது எங்கேருந்து தோன்றுச்சு? சைதன்யத்துலேருந்து தோன்றுதுங்க.
சைதன்யம் எப்படிப்பட்டது? ஞானஸ்வரூபமான. ஞானத்திலிருந்து ஒரு விவகாரம் வெளிவந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? கற்பனையா இருக்கும். கற்பனை அதை யார் பண்ண முடியும்? கற்பனைங்கிறது யாரால முடியும்? எதால முடியும்? இந்த கல்லால முடியுமா? அறிவில் தான் முடியும். சைதன்யம் தான் பண்ண முடியும். அப்போ சைதன்யத்துக்கு ஒரு விவகாரம்னா என்ன? அது ஒரு சைதன்யத்துக்கு விவகாரம் இருக்குதுன்னா அது என்ன விவகாரம் பண்ணும்? கற்பனை தான் பண்ண முடியும். நீங்கள் கற்பனை தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இந்த கற்பனை. இது ஃபுல்லாக கற்பனை. அவருடைய கற்பனை தான் இது. அது சத்துவ கற்பனை, ரஜோ கற்பனை, தமஸ் கற்பனை. கற்பனையிலே 3 விதமான கற்பனை இருக்குது. நீங்கள் நல்லா தான் அறிவு சார்ந்த கற்பனையை பண்ணிங்கன்னா நீங்கள் சத்துவத்தில் இருக்கிறீங்க. செயல் ரூபமான இந்த செய்யலாம், அதை செய்யலாம், இந்த மெக்கானிக்கல் அதை பண்ணலான்னு திங்க் பண்ணிங்கன்னா ரஜோ ரூபமான கற்பனையில் இருக்கிறீங்க. இதை அனுபவிக்கலாம், அங்கே போகலாம், இதை பார்க்கலாம் அப்படின்னும் போது தமோ ரூபமான. அப்போ உங்கள் கற்பனையே 3 விதமாக இருக்குது இல்லை? அப்போ கடவுளுக்கும் அதுதானே இருக்கும். நாமளுக்கு ஒரு வேற ஏன்னு அவர் கற்பனையில் அப்படி பண்ணுறாரு. இதிலிருந்து இந்த சத்துவத்தில் சத்துவமாக, சத்துவத்தில் ரஜசாக, சத்துவத்தில் தமசாக அது பிரியுது. அப்படி பிரியும் பொழுது சத்துவத்தில் சத்துவமாக இருப்பது பிரம்மா, சத்துவத்தில் ரஜசாக இருப்பது விஷ்ணு, சத்துவத்தில் தமசாமாக இருப்பது ருத்ரன். அப்போ சத்துவத்திலேயே 3 தொழிலை செய்யக்கூடியவர்கள் உண்டாயிட்டாங்கல்ல. அவங்கெல்லாம் சிவதத்துவம்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். கூட 2 பேர் வேணும். அது விஷ்ணுவே உண்டாகிறார், சுந்தரவல்லியும் அமிர்தவல்லியும். அப்போது சிருஷ்டி திதி லயத்தை 3 பேர் செய்யும்பொழுது விஷ்ணுக்கு கூட 2 சேர்த்து செய்கிறார். அது அவங்களுடைய மகள். அதுக்கு பிறந்தவ தானே, அதனால் மகளாக வச்சுக்கணும். இது போல் 2 பேரை வச்சு தான் கந்தன் நம்மளை காப்பாற்றணும். இப்படின்னு கதையை நம்ம இப்படி சுற்றி வளைச்சி இந்த படத்துக்கு கொண்டு வரணும். எப்பவுமே இது நம்ம மறந்துடக்கூடாது. கந்தர் அனுபவத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்போ பாட்டுக்கு போகலாங்க. அணி ஆர் அரவிந்தம். அணின்னா அழகு செய்யுங்கின்ற, ஆர் அப்படின்னா புகழ்ச்சியுடைய, எல்லா விதத்திலும் அழகுடைய. அரவிந்தம் அரும்புமோ, முருகா என் உள்ளத்தில் நீ இருப்பாயா அப்படி. சரி, உள்ளம்ங்கிறது என்ன? உள்ளம்ங்கிறது பொருளா தொழிலா? நீங்களே உங்களுக்கெல்லாம் உள்ளம் இருக்குதில்ல. உள்ளம் ஒரு பொருளா தொழிலா? ஏன் பொருளா தொழிலான்னு மறுபடியும் கேட்குறேன். இந்த பானைக்கு போகணுமா? வேண்டாம் இல்லை, மறுபடியும் எடுத்துருவேன் பானையை. பானைங்கிறது தொழில், தண்ணி பிடிச்சி மொண்டு ஊற்றுறது. மண் பொருள். பொருள் அந்த தொழில் செய்யுமா? இப்படி இந்த உருவத்தை எடுத்தால் தான் செய்யும். ஆனால் அந்த மண்ணுக்கு அந்த தொழில் இருக்குது இல்லை, அது தொழில் வெளிப்பட்டதுன்னா அதுக்கு பேர் பானைன்னு பேர். இப்போ பானைங்கிறது ஒரு பொருளா? பொருள் என்ன? அதை எடுத்து தனியாக காட்டணும். எனக்கு நீங்களால் பானையை தனியாக காட்ட முடியுமா? மண் இல்லாமல் காட்ட முடியாது. இப்போ தொழிலை நீங்கள் தனியாக காட்ட முடியுமா? தொழிலாளி வேணும் இல்லை. அறிவை தனியாக காட்ட முடியுமா? அறிவாளி வேணும் இல்லை. படைப்பாளியை வேணும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு உபாதான காரணம் தேவைப்படுது. தொழிலுக்கு உபாதான காரணமாக இருப்பது எது? ஞானத்துக்கு உபாதான. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெளியணும். இப்போ தெளியும் பொழுது என்னாச்சு, நான் முருகனோடு கலக்கணும். இதை தான் கந்தர் அனுபூதி. எனக்கு 2 விதமான அறிவு இருக்குது. ஒன்று பரோட்சம், இன்னொன்று அபரோட்சம். பரோட்சம்ங்கிறது முருகன் இருக்கிறான், அவன் என் உள்ளத்தில் இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறது பரோட்சம். அட நான் தான் முருகன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அபரோட்சம். நேருக்கு நேராக நீங்களே அதை பார்த்துடணும். அது எப்படி முடியும் அப்படின்னா, கந்தன் அவனை அடைகின்ற ஒருத்தன் வேணும் இல்லையா? அது உங்களுடைய உள்ளம். உள்ளம் தானே இத்தனையும் நடக்குது. இந்த உள்ளம்ங்கிறத நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இந்த உள்ளம்ங்கிறத பொருள்னு சொல்லுவீங்களா, தொழில்னு சொல்லுவீங்களா? தொழில் தானே. அதனுடைய தொழில் என்ன? ஞானம், கர்மம், போகம். அப்போ தொழில் இருந்ததுன்னா அதுக்கு ஆதாரமான ஒரு பொருள் இருக்கணும் இல்லை? இந்த தொழிலை செய்வது யார்? அப்போ உள்ளத்துக்கு
ஒரு உள்ளம் வேணும். உள்ளத்துக்கும் உள்ளமாக ஒன்று இருக்கணும். அதுதான் கந்தன், அதுதான் ஆத்மா, அதுதான் கடவுள். அப்போ உள்ளமும் கடவுளும் ஒன்று. தொழில் செய்தா உள்ளம், தொழிலை விட்டா கடவுளாகிறது என்ன பண்ணணும் நீங்கள்? அவ்வளோதான். விட்டால் என்ன ஆகும்? பாரமார்த்திகம் ஆகிடுவீங்க. இப்போ பாரமார்த்திகம் தனியாக நீங்கள் தேடி பிடிச்சி கந்தனை பிடிச்சி கதவை திறந்து உள்ளே போகணுமா? ஷிஃப்ட் இன் தி அட்டென்ஷன், ஷிஃப்ட் இன் த ஃபோக்கஸ், ஷிஃப்ட் இன் யுவர் ஆட்டிடியூட். ஷிஃப்ட் தான் பண்ணுறேன், நான் ஒன்றுமே பண்ணலை. நான் எனக்குள் நான் போகிறேன். என்ன போகிறது வர்றது எங்கே இருக்குதுங்க? விவகாரத்தை விடுறது. அதான் சும்மா இரு சொல்லற எந்தலுமே அம்மா அனுபூதி பெற்றனவே அப்படின்ற அடைந்தனே அப்படிங்கிறாரு. அந்த பாட்டு நினைவில்லை. அம்மா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறார். சும்மா இரு சொல்லற என்றனுமே அம்மா அம்மா அனுபூதி பிறந்ததுவே. நான் விட்ட உடனே நான் முருகன் ஆயிட்டனே. செய்தாதானே ஜீவன். இந்த செய்கிற வரைக்கும் தானே ஜீவன் சொல்கிறாங்க. அப்போ சமாதியிலையும் மயக்கத்திலும் தூக்கத்திலும் இந்த விவகாரங்கள் இல்லாத போது, சும்மா இருக்கும் பொழுது, சொல்லின்று இருக்கும் பொழுது, அதாவது உணர்வுகளும் இல்லை நாமரூபங்களும் இல்லாத போது பாரமார்த்திகமாக நீ இருந்து கொண்டு தானே இருக்கிறாய். அதுதான் அவர் சொல்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மனம் முதல்ல கரையணும், இந்த உள்ளம் முதல்ல கரையணும், பற்ற விடணும், இந்த விவகாரம் பற்ற விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு விவகாரத்தை பிடிக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றனை பற்றுக அப்பற்றை பற்று விடுக்க. பற்ற விடணும்னா நீ இன்னொன்று பிடிக்கணும். நீ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிற, இன்னொன்று பிடிச்சாதான் இதை விட முடியும். இதே பிடிச்சிட்டு அது கொடுக்க முடியாது. ரெண்டு கையாலையும் ஜகத் ஜகத்துன்னு எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடும்பம் வீடுன்னு. நான் கொண்டாந்து கொடுக்குறேன் பிரம்மம் பிரம்மம்னு. இந்த கையில் பிடிச்சி இந்த கையில் வாங்க முடியுமா? இது ரெண்டு கையில் வாங்குறது. இந்த ரெண்டு கையிலையும் விட்டால் தான் அந்த கையில் இது வாங்க முடியும். எல்லாரும் பிரம்மத்தை வாங்கிறதுக்கு இருக்காங்க. ஏதோ இதை பிடிச்சிட்டு அதை விடியான்னா அது விடாமலே நான் அதை வாங்க முடியுமான்னு? அதெல்லாம் முடியாது. இப்போ சும்மா இரு சொல்லறங்கிறது என்னென்ன? அனைத்து செயல்களையும் விடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடையாளமாக என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இந்த சௌந்தரவல்லியாகிய இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்து கொண்டு உன்னை மயக்கி வைத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய வேலை. ஆனால் மகமாயை வல்லபரான் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறார். அதனால் அவனே காப்பாற்றுவான். அவன் தான் நம்மளை மாட்டி விட்டுவன், அவனே நம்மளை விடுவிப்பான். அதனால இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த கல் போன்ற மனதை நான் கரைக்க வேண்டும்ங்கிறார். ஏன்னா அவன் அதிமோக தயாபரனே. அவன் வள்ளி மேலே மோகம் வச்சிருக்கிறான். மோகங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வச்சிருக்கிற மோகங்கிறது நம்மளை மயக்கிடும். மோகம்னால முக்கியத்தே மயக்குதல்னு அர்த்தம். மோகம்ன்றது மயக்கம். மயக்கமா, குழப்பமா, மனதிலே கலக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா, எல்லாம் மயக்கம்தான். மயக்கங்கிறது என்ன? பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று நினைக்கிறது. பானையை பொருள்னு சொல்றது, உள்ளத்தை பொருள் என்று சொல்றது. பொருளாக இருப்பதாங்க சண்முகனே. கடவுளாக ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது தொழிலை நின்று பொருளை நினைச்சிட்டு இருக்கிறியே. வள்ளுவர் சொல்றார், பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று மயங்கும் மருளான்கண் அப்படின்னு சொல்றார். அவனுக்கு தான் இந்த உலகம் உண்டுங்கிறார். உலகம்னு சொல்றவனுக்கு பொருள் இல்லாதவற்றை பொருள்னு சொல்றவன் தான். வெளியே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்பம் துன்பம் தருது. ஏன் அழறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைய. அவன் இதுதான் துன்பம் கொடுத்ததுங்க அப்படின்னு ஏதோ காட்டுறாங்க. அவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறான்னு? அவன் சாக்லேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் சாக்லேட்டை பிடிக்கிட்டான். இது ஒரே சாக்லேட்டு இவனுக்கு துக்கம் தருது, இவனுக்கு இன்பம் தருது. அப்புறம் அவனை ஆரம்பிச்சிட்டான். ஏன்? நான் கேட்ட சாக்லேட் இது இல்லை. இப்போ தம்பி கொடுத்துரு, நான் வாங்க மாட்டேன். அவன் பாதி கடிச்சிட்டான். எல்லாருக்கும் இன்ப துன்பங்கள் விஷயங்கள்லேருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. 5 புலன்கள் மூலம் கிடைக்கிறது தான் விஷயம். இந்த 5 விஷயங்களும் வெளியே தான் இருக்குது.
இந்த ஒட்டுமொத்த ஜகத் சௌந்தரியம், த பியூட்டி, இந்த ஆவரண சக்தி அல்லது திரோபவம். ஆவரணங்கிறது இந்த வெளிய ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு அது சொல்லுவோம், விட்சேபத்தை. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து திரோபவங்கிறோம். இந்த திரோபவ சக்தினால் நாம் எப்பவுமே விஷயந்தான் சுகம் தருதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க தேடுறாங்க, கடையில் போய் என்ன தேடுறாங்கன்னா எது சுகம்னு தேடுறாங்க. இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கு, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ ஒரு 10 செருப்பை போட்டு பார்த்தாச்சு, வேறு கடைக்கு போகலாங்க. மேடம் இன்னும் சொல்லுங்கள் மேடம், இன்னும் 4-5 இருக்குதுன்ட்டு. இவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாம் கால் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது சுகம் தர மாட்டேங்குது. அது என்ன சுகம் தர மாட்டேங்குது? அப்புறம் இன்னொருத்தர் வராங்க, அதில் தான் ஒரு செருப்பை போட்டு போகிறாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு சுகமாக இருக்குது. கடைசியில் இந்த கடையில் தான் கிடைச்சிது, இந்த கடையில் இல்லைன்னு அவங்க போகிறாங்க. ஒரு விஷயம் சுகம் தருங்கிறது, சுகங்கிறது பொருளில் இருக்க முடியுமா? இந்த பொருளில் சுகம் இருக்குதா? சுகங்கிறது உணர்வு இல்லையா? உணர்வு. அப்போ சுகங்கிற உணர்வு எங்கே இருக்குங்க? உணர்வு உடையவங்கிட்ட தானே இருக்க முடியும். ஞானம் இருக்கிற இந்த சேதனத்துக்கிட்ட தானே இருக்க முடியும். அச்சேதனத்தை எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ உங்ககிட்ட சுகமும் துக்கம் உங்ககிட்டேருந்து வருது, நீ வெளியேருந்து இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொல்கிறியே. இதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் சுகம் தருதுங்கிறாங்க. அந்த சுகத்தை அது உங்ககிட்டேருந்து எழுப்புது, துக்கத்தை அது எழுப்புது. நீ தான் சுகமும் துக்கமும். சுகமும் துக்கமுடைய தொழில் அது. அந்த கரணத்தின் தொழில். தொழில்னு சொன்னால் பின்னாடி எது இருக்கணும்? பொருள் இருக்கணும். அந்த பொருளுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? களிமண்ணுக்கும் பானைக்கு என்னங்க சம்பந்தம்? பானை செய்கிற தப்புக்கெல்லாம் களிமண்ணை தண்டிப்பாங்களா? தண்டிக்க முடியுமா? மிஞ்சி போனால் பானையை அடித்து உடைப்பீங்க. மண் என்ன சொல்லும்? நீ என்ன பண்ணிட்ட? நீ என்னை கொன்ன நினச்சிட்டு இருக்கிறியா? என் தொழில் தான் நீக்கினேன், நான் இன்னொரு தொழில் எடுக்காமல் இருப்பேன். நான் அழிய போகிறதில்ல. தெரியுது இல்லை? அப்போ இது தெரியாமல் நாம் சுகதுக்கத்தை ஒரு பொருள்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதாவது பரவாயில்ல, இந்த பொருள் தான் சுகதுக்கம்னு வெளியே காட்டுறோம் பாருங்க, அது என்னன்னு சொல்கிறது? அது பிராதிபாசிகம். இப்படி நம்ம தினமும் நம்ம அன்றாட சிந்திக்க வேண்டியிருக்குங்க. இப்போ அதிமோக தயாபரணே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, என்ன அர்த்தம்னு இப்போ அடுத்ததில் பார்ப்போம். இந்த பாட்டு பாடுங்க. எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக தான் எழுதிட்டு இருக்கிறார். இது வந்து 51 அக்ஷரங்கள் மாலையாக தொட்டிருக்கிறார். பூக்கள் தான் மாறிக்கிட்டே இருக்குது, உள்ளே இருக்கிற நாறு ஒன்றே தான். எல்லா பாட்டிலையும் கந்தர் அனுபூதி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கந்தர் அனுபூதி இல்லாமல் அது ஒரு பாட்டை எடுத்து பேசணும்னா அது வேஸ்ட்டு. அவர் அந்த பூவை வச்சிருக்கவே வேண்டாம். மாலையிலேருந்து ஒன்று வந்து கசக்கிட்டா மாதிரி. கெடுவாய் மனநே கதி கேள், கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள், நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படின்னு சொல்றார். நீ என்ன செய்யணும்? சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. இங்கே வினை என்ன? தொழில் தானே. தமிழில் இன்னொரு பேர் தொழில், இன்னொன்று வினை. பெருசு பண்ணுறீங்களா? இருக்கட்டும், போதும். விடுவாய் விடுவாய் வினை யாவுமே. விட்டு தொலைடா இந்த கர்ம ஞான போக விவகாரங்களை விடு விடு விடுன்னு அருணகிரியார் கெஞ்சுறார். தனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். விடுவாய் விடுவாய் வினையாகுமே. அப்புறம் என்ன ஆகும்? சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. அனாதி காலத்திலேருந்து கோடிக்கணக்கான கல்பங்களாக தொடக்கமில்லாமல் இந்த சரீரத்தை எடுத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறையே, நெடுவேதனைங்கிறார். அதை சுட்டு பொசுக்குங்கிறார், சாம்பலாக்குங்கிறார். சுடுவாய் வேதனை தூள்படவே, அது சாம்பல் தூளாயிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? விடுவாய் விடுவாய் வினை ஆகும். இது என்ன ரொம்ப கஷ்டமா? சும்மா இரு சொல்லற.
நீ சும்மா இருந்தினாலே போதும். உனக்கு ஒரு விவகாரமும் இல்லை. எல்லா விவகாரங்களும் பிரச்சனையில் கொண்டு போய் தான் விட்டுருது. ஒரு விவகாரமும் உன்னை நல்லது கொண்டு போய் கொடுத்ததில்லை. விவகாரங்கள் எல்லாம் உள்ளம் தான் செய்யுது. உள்ளமே பொருள் இல்லை, அது ஒரு தொழில். சரி, இந்த கண்ணுப்பா ஒரு தொழில் செய்த, அது என்ன? காணும் தொழில். காது என்ன தொழில் செய்து? கேட்கும் தொழில். அது தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? அப்போ கண்ணு தன் பொருட்டா பார்க்குது. அது தற்கிழமையா பிரிதின் கிழமையான்னு சொல்லுவாங்க தமிழில். கிழமைன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? பிரிதின் பொருட்டுனா யார் பொருட்டு? மனம். இப்போ மனம் தொழிலா பொருளா? தொழில். அப்போ அது தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. மனம் யாருக்காக வேலை செய்யுது? பிரிதின் பொருட்டு. சரி, அது பின்னாடி விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, இல்லை அகங்காரம் ஒன்று இருக்குது. அகங்காரம் தொழிலா பொருளா? நான் சொல்கிறீங்களே, அது தொழிலா பொருளா? தொழில் பொருள் மறுபடியும் பானை எடுத்துருவேன், ஜாக்கிரதை. அகங்காரம் தொழில் செய்வது, அதான் ஞான கர்ம போக விவகாரம். அப்போ ஒருத்தன் செய்கிறானா தன் பொருட்டா பிரிதின் பொருட்டா? பிரிதின் பொருட்னா யார்? இதுக்கு மேலே எங்கே போகிறது? கடவுள். ஆத்மாவின் பொருட்டு, தன் பொருட்டு. ஆத்மா தான் தான். இப்போ நானுன்றது தொழில், தானுங்கிறது பொருள். தானுங்கிறார். இதுதான் கேன உபனிஷத் சொல்லுது. கேன ஈஷிதம் கர்ம. இந்த கண் யாருக்காக பார்க்குது? இந்த காது யாருக்காக கேட்குது? இது தன் பொருட்டா அப்படின்னு இதை கொஞ்சம் யோசனை பண்ணலாம்ல. யார் பொருட்டு இதெல்லாம் செய்கிறேன்? கடைசியில் ஆத்மாவின் பொருட்டு. ஆத்மா கேட்குது, உனக்கு இதெல்லாம் தேவையான? நான் என்றைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. நான் எப்பவும் திருப்தி ஆனந்தமாக இருக்கிறேன். நான் அழியாத மாறாத ஆனந்த ஸ்வரூபம். நான் கடவுள். நான் என்றைக்குமே இதுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. நான் தயாபரன், அதிமோக தயாபரன். எப்படி? பரங்கருணை. அந்த உள்ளம் எங்கே இருக்குது? ஆத்மா. ஆத்மாவினுடைய விவகாரம் தானே உள்ளம். ஆத்மாவுடைய விவகாரம் தானே இந்த உலகமே. அந்த உலகம் இல்லாமல் அது இருக்கிறாருல்ல கடவுள். அதே மாதிரி உள்ளம் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் இல்லை. அவர் இல்லாமல் இருந்துக்கிறாரே, இருந்தாலும் கவலைப்படுறது இல்லையே. நீ ஏன் இந்த உள்ளத்தை வச்சுட்டு கவலைப்படுற? ஏன்னா நீ ஆத்மான்னு உனக்கு தெரியல. உள்ளம் தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உள்ளத்தை நான் என்று நினைக்கிறாய். இல்லை, அது ஒரு தொழில், உன்னுடைய தொழில். ஏனென்றால் உள்ளம் இல்லாமலும் நீ இருக்க முடியும். ஆழ்ந்த உறக்கத்திலே, மயக்கத்திலே, அனஸ்தீஷியாவிலே, சமாதியிலே. அப்போ எப்படி இருக்கிற? ஆனந்தமாக இருக்கிற. அனஸ்தீஷியா. அதனால தானே எல்லாருமே மதுக்கு போகிறாங்க. அனஸ்தீஷியா. எதுலேருந்து தப்பிக்கணும்? குற்ற உணர்வுலேருந்து தப்பிக்கணும், விவகாரத்துலேருந்து வெளி வரணும். 3 விவகாரம் ஏதோ செய்துட்டு வந்துருக்காங்க, இவனை தப்பிக்கிறதுக்கு முடியல, போட்டுக்க. எதையே அனுபவிச்சாங்க, அது பிரச்சனையில் வந்துடுச்சு. தப்பிக்கணும். தன் மனதிலேருந்து தானே தப்பிக்க முடியல. தன் மனம் விவகாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது. தூக்கம் வரமாட்டேங்குது. ராத்திரிலாம் எதையோ யோசிக்குது. படபடன்னு கத்துது. எதை குறிச்சுன்னே தெரியல. கைது பண்ணிவிடுவாங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே செத்து போகிற மாதிரி தெரியுது. என்னென்னவோ பண்ணுற மாதிரி தெரியுது. என்னை சூழ்ந்து யாரையும் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா தன் மனதுக்கிட்ட இந்த விவகாரத்துலேயும் தப்பிக்க முடியல. மன விவகாரத்தை அடக்கிறதுக்கு ஒரே வழி அவங்களுக்கு தெரிஞ்சது மது. நிறைய பேர் அங்கே கூட்டமாக இருக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லாரும் மனதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, விவகாரத்தை அடக்க பார்க்குறாங்க. அதுக்கு ஒன்றே ஒன்று, குகனை பிடித்து கொள்ளுதல் தான். அதனால் கெடுவாய் மனநே கதி கேள். ஏ மனசே கெட்டு போகாத, நான் கதி சொல்கிறேன். உனக்கு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். 2 வழி. கரவாதி இடுவாய், வடிவேல் இறைத்தாள் நினைவாய். இது தான் உனக்கு வழி. நீ எதுக்கும் டாஸ்மாக்கு போகாத. உனக்கு கதி கேள், மனநே கதி கேள். 2 ஆப்ஷன்.
ஒன்று கரவாதி இடுவாய், சந்நியாசம். கரவாதுன்னா மிச்சம் மீதி இல்லாமல், கரவுன்னா மறைக்கிறது. எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்க வா, எல்லாத்தையும் கொடுன்னா அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருதா அப்படின்னு அது திறந்து எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு அப்படி கொடுப்பார். அப்படி இல்லை, கையில் ஒன்றும் வச்சுக்கூடாது. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. ஏ முருகா, இந்த தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லி கொடுக்காம கஞ்சனுங்க இருக்கிறாங்க. கரவாகிய கல்வி உள்ளார், தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களே மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு கெஞ்சி கூத்த ஆடபாடி பண்ணிடாத முருகா, நீயே குருவாய் வந்து எனக்கு சொல்லி கொடு, ஞான பண்டிதனா இரு அப்படிங்கிறார். அதனால அவர் சொல்றாரு, ஒன்று விடு, கரவாது இடுவாய், கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் விட்டு தொலை. உனக்கு எதுக்கு அது? எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்க காரணமே ஞான கர்ம போக விவகாரத்தை தானே பிடிச்சி வச்சிருக்கிற. இத்தனை புக்கு வச்சிருக்கிற என்னது? ஞான விவகாரத்துக்கு. எல்லாத்தையும் போடு வெளியே. இத்தனை காடு கண்ணி இதெல்லாம் வச்சிருக்கிற என்னதுக்கு? போக விவகாரத்துக்கு விடு. என்னென்னோ தொழிலெல்லாம் வச்சுட்டு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கேன், கர்ம விவகாரத்துக்கு விடு. இல்லைன்னு நான் என்ன ஆகுறதுங்க? அப்போ தான் நல்லா இருப்பேன். அப்போ தான் நீ நினைக்கிற மோட்சம் இருக்குது. எல்லா கஷ்டங்களும் இதுலேருந்து தான் வருது. அதனால் கரவாதி இடுவாய்னா சந்நியாசம் கொள். அப்புறம் என்ன பண்ணுறது? சந்நியாசம் கொண்டு விட்டுணுமா? குருவிடம் சென்று படிச்சுக்கொ. வடிவேல் இறைத்தாள் நினைவாய். வடிவேல்னா என்ன? வேல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு ஆயுதம்னு நினைக்கிறோம். அது வெல்லக்கூடியதுன்னு அர்த்தம். வெல்லுவது வேல். உன் மனதிலிருந்து வெல். இந்திரிய ஜித். இந்திரியங்களிலிருந்து வெல்பவன் பேர் இந்திரிய ஜித், இந்திரஜித். அது வெல்லுவதற்கு ஒன்றே ஒரு ஆயுதம், ஞானவேல், கந்தவேல். அது வெல்லும். அது ஒரு கூர்மையான ஆயுதம்னு நினச்சிக்க, ஈட்டின்னு நினைக்கூடாது. அது நல்ல தமிழ் சொல். வெல்லுதல்ங்கிற வார்த்தையிலேருந்து வேல் வரும். அது எப்படி இருக்குது? வடிவேல். வடின்னா கூர்மையானதுன்னு அர்த்தம். கூர்மையானது. இந்த விவேகம் இப்போ நம்ம பார்த்த பொருளா தொழிலா, பொருளா குணமா, எவ்வளோ கேர்ஃபுல்லாக சர்ஜிக்கல் ஆப்ரேஷனில் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ உள்ளங்கிறது தொழில்னு கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு ஆதார பொருள் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கணும். இல்லை, யார் பொருட்டு இந்த உள்ளம் உள்ளுகிறது? அது தொழில்னா யார் பொருட்டு? தன் பொருட்டா அப்படின்னா தன் பொருட்டு அல்ல, பிரிதின் பொருட்டு. அந்த பிரிதி எது? அதுதான் ஆன்மா, அதுதான் கடவுள். அந்த இறைத்தாள் நினைவாய், அது வடிவேல். ஞான சொரூபமான உன் ஆத்ம தரிசனத்தை குருவிடம் சென்று படித்துக்கொள். இது ரெண்டு தான் ஆப்ஷன், வேற வழி கிடையாது. கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். இறைத்தாள்ங்கிறது என்ன? பகவான் உன் பக்கத்திலே இருக்கிறார். அவரை கொண்டு வந்து வைக்கணும்னா இந்த பாறையில் அது முளைக்கும். எப்போ இந்த மனசில் இந்த ரெண்டும் போச்சோ, விவகாரங்கள் தான் பாறையாகிட்டு. ஒவ்வொருத்தரும் இந்த ஞான விவகாரம் கருமத்தை பாறையாகும். ஏன்னு கல்லாமன் என்ன மனசியா, இறங்கவே மாட்டேங்கிறானே, காலில் விழுந்து கெஞ்சுறான். அவனை போச்சொல்லு அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்னங்க கெஞ்ச முடியும்? அதெல்லாம் முடியாது, சொல்லு, நீ சொல்லு அப்படிங்கிறான். மனிதனுக்கு இது மேலே என்னங்க? சரணாகதி அடைகிறாங்க, அவனை போட்டு மிதிக்கிறாங்க. இந்த உலகம் அவன் கல் நெஞ்சு தானே, அவன் தொழில் தானே அது. ஞான தொழிலும் கர்ம தொழிலும் இதுதான் நம்ம மனசை கல்லாகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை விடுவாய் விடுவாய். இவ்வாறு இன்னைக்கு கந்தர் அனுபூதியில் 2 பாட்டினுடைய பொருளை வள்ளி தெய்வானத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளி என்பவள் யார்? அழகு, சௌந்தரியம். எப்படி மல்லிகார்ஜுனம் என்ற இடத்துல சௌந்தரிய லகரி எழுதினார், அழகே சிவம், அழகே பிரபஞ்சம். அதோட தொழிலும் அழகு. தொழிலுக்கு முதலாகிய அந்த முதல்வனும் அழகு. அதனால் சுந்தரேசன்னே பேர். கல்யாண சுந்தரேசன். எல்லா குணங்களும் தொழிலும் உடையவர். ஒன்று மிச்சமில்லாத கல்யாண குணங்கள்னா எல்லாமே அவருடைய அழகு தானே. இந்த பிரபஞ்சம் அழகு தானே.
எங்கே பார்த்தாலும் அந்த 9 இருக்குது இல்லை, சிமெட்ரி, பேலன்ஸ், கான்ட்ராஸ்ட்டு, ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, ஹார்மோனி, யூனிட்டி, ப்ரப்போர்ஷன் எல்லாமே இருக்குது. காணும் இடமெல்லாம் அழகு. எங்கு பார்த்தாலும் இறைவனை பார்க்க முடியும்னா யாரால் இந்த அழகை பார்க்க முடியும்? இந்த ஜகத்தை அழகாக பார்க்க முடியும் யார்? விருப்பெருப்பு இல்லாத மனசு தான். உண்மையிலே அழகை ரசிக்கும் போது உங்களுக்கு விருப்பெருப்பெல்லாம் மறைஞ்சு போகுதுங்க. இந்த உலகம் ஒன்றா தான் தெரியுது, சௌந்தரியமாக தெரியுது. அதுதான் வள்ளி. அவள் எப்படி பிறந்தாங்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அந்த விஷ்ணு சிவமுனின்னு ஒரு 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 மனிதனாக பிறந்து, ரிஷியாக பிறந்து, ஒரு மான் மீது லக்ஷ்மியை மானாக ஏச்சு, அதை காமுற்று கண் பார்வையால் கர்ப்ப விட்டு அது ஒரு பெண் குழந்தை பிறந்து, அதை ஒருத்தன் காட்டில் இருக்க குறவன் எடுத்து வளர்த்து அவ இந்த திணை புணத்தை காவல் காத்து இப்படியெல்லாம் பாடுபட்டுருக்கிறான். கல் முள்ளெல்லாம் நடந்துருக்கிறான் முருகன். மறுபடியும் இந்த அழகிய தன்னோட சேர்த்துக்கணும், அப்போ தானே சிருஷ்டி பண்ண முடியும். அவளை தாஜா பண்ணி வச்சுட்டா தான் இந்த ஜீவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் கர்மத்தையும் எல்லாத்தையும் ஈடுபடுத்த முடியும். ஏன் ஈடுபடுத்துகிறாருன்னா அவர் தயாபரன். மோகத்தை கொடுத்து உன்னை விடுவிப்பார், மோகமும் கொடுப்பார், அதிமோக தயாபரனே, அது தெய்வாயனை கொடுத்துருவார். எல்லாமே குகனுடைய விளையாட்டுகள் தான். சரி, அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.